கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், நேற்று ஃபுல்லாக ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், இன்னைக்கு இன்டர்வியூ டைம் கேட்கறதுக்கு ஃபோன் எடுக்கவே இல்லையே, இது ரொம்ப பிஸியா? நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேனே திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா முருகன். அங்கே போயிட்டு வந்தீங்களா? ஆமாம், நான் முருக மாநாட்டுக்கு போல நமது அரசு நடத்தும் அறநிலையத்துறை நடத்தும் குடமுழுக்கு இல்லையா? ஆமாம், 3000 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இல்லையா குடமுழுக்கு. அப்போ நம்ம 3001க்கு போனோமா இல்லையா? திருச்செந்தூர் அதுவும் மிகப்பெரிய ஒரு செந்தில் ஆண்டவன் குடியிருக்கிற இடம். செந்தில் ஆண்டவன் குடியிருக்கிற இடம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாட்சி அப்போ பாடினார் சீர்காழி. செந்தில்நாதன் அரசாங்கம்னு பாடினாரு. இன்னைக்கு பாடி இருந்தா செந்தில் பாலாஜி அரசாங்கம்னு பாடி இருப்பாரோ சார்? அங்கேயுமா இல்ல, அங்கேதானே செந்தில்நாதன் அரசாங்கம். திருச்செந்தூர்ல செந்தில்நாதன் அரசாங்கம், தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அரசாங்கம். அப்படி வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அவர் தானே எல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சார் இருந்துச்சு கூட்டம்லாம்? பிரம்மாண்டமான கூட்டம் வந்து, அதாவதுங்க ஆன்மீக கூட்டங்கிறது வந்தது, கூட்டம் வந்தது. இவ்வளவு லட்சம் பேர் அவ்வளோ லட்சம் பேர் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க கணக்கு, நமக்கு அதெல்லாம் தெரியாது. போனோம். உங்களுக்கு நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்க எனக்கு. நீங்கள் வரலன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் நீங்கள் திருச்செந்தூர் உங்களுக்கு நீங்கள் வர முடியாத சூழ்நிலை. அதனால் நம்ம போயிட்டு வந்ததுடைய இந்தாங்க தீர்த்தமா சார்? தீர்த்தம். ஆமாம், அந்த குடமுழுக்கு தீர்த்தம். இந்த தீர்த்தம் வந்து அது சாப்பிட்டா ரொம்ப புண்ணியம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, கொண்டே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது எத்தனையோ மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனையோ கோடி மக்கள் கலந்துக்கல இல்லையா? அது அந்த புண்ணிய தீர்த்தம் சாப்பிட நன்றி சார். இங்கே திருச்செந்தூர் வரலாட்டி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே எனக்கு. என்ன சார் என்ன சிரிக்கிறீங்களே? என்னாச்சு சார்? அரவிந்த் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஆமாம், தமிழ்நாட்டு மக்கள் தானே. கரெக்டு. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து இளிச்சவாயர்களாக ஏமாந்தவர்களாக அரசு நினைத்து கொண்டிருக்கிறதோ, இப்போ நான் தான் அறநிலையத்துறை. சரி சரிங்களா? என்ன ஏமாந்துட்டேன் இப்போ நீங்கள்? இப்போ பாருங்கள், நான் கூட நெத்தியில் விபூதிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஒரிஜினலாகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு தெரில. காவி வேட்டி கட்டல, கருப்பு பேண்ட்டு போட்டிருக்கேன், விட்டுருங்க, அது பரவாயில்ல. நான் தான் அறநிலையத்துறை. சரி, உங்களை எப்படி ஏமாத்தின பார்த்தீங்களா? நான் என்ன இப்போ நீங்கள் குடிச்சிங்களே தீர்த்தம்? ஆமாம், நல்லா இருந்தது சார். பாட்டில் நம்ம திருச்செந்தூர் அது தீர்த்தம் இல்லையா? அது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த பாட்டில் தான் அது, அதில் வந்த தண்ணி தான் அது. சரிங்களா? இது என்ன சார் நியாயம் அது? இப்போ நான் தான் அறநிலையத்துறை. என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை நாகரிகமாக சொல்லுங்கள். நாகரிகம் என்ன சார் சொல்கிறது? நான் வேறு பாருங்க, தீர்த்தத்தெல்லாம் இது பண்ணி தலையிலலாம் இது பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டீங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க திருச்செந்தூரில் குடமுழுக்கு பண்ணாங்க, ரைட்டு. அதை குடமுழுக்கு பண்ணுறது பண்ண வேண்டியது. இதுவே வந்து 12 வருடத்திற்கு ஒரு முறை செய்யணும். 15 வருஷம் ஆச்சு, செய்யலை. காரணங்கள் என்ன நமக்கு தெரியல, சில யதார்த்தமான காரணங்களாக இருக்கலாம். பட் 12 வருடத்துக்கு ஒரு முறை செய்யணுங்கிறது ஆகம விதிகள் பிரகாரம். நான் ஆகம விதிகள்னு சொல்கிறது வந்து இந்த மொழியெல்லாம் வச்சு சொல்லலை, தமிழ் ஆகம விதிகள் பிரகாரம் கோயில்களில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து செய்யணுங்கிறது இருக்குது. அது 3 வருஷம் தள்ளி போட்டாங்க. அது மந்திரினால் தள்ளி போட்டாங்களா, ஆட்சியினால் தள்ளி போட்டாங்களா, இல்லை இன்ன பிற காரணங்களுக்காக தள்ளி போட்டாங்களா, ரைட்டு. சரி, பண்ணாங்க வரைக்கும் சந்தோஷம். இது பண்ணாங்களா? இதில் வந்து என்ன அறிவித்தாங்க? தமிழ்லேயே குடமுழுக்கு மந்திரங்கள் ஓதப்படும். ஆமாம், முதல்ல வந்து தமிழும் அப்படின்னாரு, தமிழும் நாங்கள். அப்புறம் எல்லாரும் அதுக்கு ஒரு சீமான் போன்றவர்கள்லாம் வந்து சில சீமான் உட்பட பலர் எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். அது கொடுத்தோன்னா வந்து தமிழில் தான் பண்ணப்படும் அப்படின்னாங்க. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட இப்போ நான் பண்ண அந்த ஸ்டேஜ் தான். நான் வந்து ஒரு
அதாவது இது நாடக கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி அப்படிங்கிறத அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அவங்கள வந்து இந்த தீர்த்தம்னு சொன்னேன். ஐயா என்னை மன்னிக்கணும், நான் திருச்செந்தூர் போகவே இல்லை. நானும் உங்களை மாதிரி டிவியில் பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம். அது உண்மைக்கே தீர்த்தம் இல்லையா சார்? அது இது வந்து உங்கள் ஆஃபீஸு, அதாவது வழக்கமாக நான் வந்து காரில் வந்து ஆஃபீஸில் வந்து எங்கேயா இருந்தாலும் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருப்பேன், நமக்கு இப்போ பேசிக்கிட்டே இருக்குமேன்றதுக்காக. அந்த பாட்டில் அவ்வளோதான். அது திருச்செந்தூர் முருகனை மனசில் நினச்சிட்டு குடிச்சிங்கன்னா அது தீர்த்தம்னு மனசில் வச்சுங்க. என்னை வந்து வேறு விதமாக திட்டாதீங்க. கந்தன் நினைச்சு நான் குடிச்சிட்டேன், ரைட்டை தீர்த்தம். அது தீர்த்தம், ரைட்டு. இப்போ எங்கே இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து நான் வந்து வடமொழியில் வந்து மந்திரம் ஓதக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, தமிழில் மட்டும்தான் ஓதணும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஒவ்வொருத்தர் கருத்து மாறுபடுது. சில பேர் வடமொழியிலையும் தமிழ்லேயும் ஓதணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, தமிழில் மட்டும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வடமொழியில் மட்டும்தான் ஓத வேண்டும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு தெரியல. அப்படி சொன்னால் நிச்சயமாக நான் வந்து ஆதரிக்கலை. நான் சொல்லுவேன், பொதுவாக தமிழில் வந்து ஏன் சொல்லணுன்னா, நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது முதல்ல நமக்கு புரியணும். யாரும் வந்து வடமொழியை வந்து புரிஞ்சு அப்படி வடமொழியை ஓதுபவர்கள் அந்த அந்த குறிப்பிட்ட வகையினர் கூட யாரும் வடமொழியை வந்து முழுசாக புரிஞ்சவங்களோ அது பேசும் மொழி இல்லை அது. அப்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு வந்த செய்திகள், திருச்செந்தூரில் முக்கியமான இடங்கள்லேருந்து வந்த செய்திகள், அறநிலையத்துறையிலிருந்தே நமக்கு வந்த செய்திகள் என்னென்னா, உள்ளுக்குள்ளே அங்கே வடமொழியில் வந்து அந்த குடமுழுக்கு, அந்த காலையில் இந்த 6லேருந்து 6:50 குடமுழுக்கு பண்ணாங்க. வெளியில் லவுட் ஸ்பீக்கர் போட்டு எல்இடி போட்டு மக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களோ பெருந்திரளான மக்கள். அங்கே வந்து தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுறாங்க. என் டெக்னிக் பார்த்தீங்களா? உள்ள அங்கே வடமொழியில் வந்து, வடமொழினா சமஸ்கிருதத்தில் வந்து மந்திரங்கள் சொல்கிறாங்க. நான் மந்திரங்கள் சொன்னதை தவறு என்று நான் சொல்லவில்லை. வழி வழியாக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்க, அது சொன்னால் ஒரு திருப்தியாக இருக்குன்றதுனால சொன்னாங்க, நான் அதோடு விட்டுறேன். அதே சமயத்தில் கூடவே அது சொல்லும்போது ஒரு மொழியில் தான் சொல்லணுமா? கடவுளை வந்து எந்த மொழியிலும் பாராட்டலாம், மௌன மொழியிலும் பாராட்டலாம். கடவுளே என்னை காப்பாற்றுன்னு மனசுக்குள்ளே வேணும் போது சத்தமாக 10 பேர் கேட்குற மாதிரியா இருக்குது? இல்லை இல்லை, அந்த மாதிரி மொழி நான் வந்து வடமொழி தான்னு சொல்லலை, தமிழ் தான்னு சொல்லலை. ரெண்டையும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து வடமொழியில் வழக்கமாக சொல்கிறதுங்கிறதே விட வேணாம். தமிழில் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நியாயமான எண்ணம். அதையும் வந்து பேலன்ஸ்டாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம கரகாட்ட கோஷ்டி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே அங்கே வடமொழியில் வந்து பண்ணுறாங்க. மைக்கில் இங்கே லவுட் ஸ்பீக்கர் வெளியே தானே வைக்கிறாங்க, இதில் வந்து ரெக்கார்டு போட்டு விட்டுறாங்க. திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை இதெல்லாம். இப்போ எல்லோரும் வந்து தமிழில் தான் குடமுழுக்கு மந்திரம் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த அது என்ன ஓரணியில் தமிழகம்னு சொல்லிட்டு முதல்வர் திடீர்னு எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. திடீர்னு ஒரு நம்பரை வந்து கூப்பிட்டு, யாரோ ஒரு ஏழை விவசாயி, ஒரு 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 சிறுபான்மையினர் இன்னொருத்தர், ஒரு அம்மா, கிராமத்தில் ஒரு அம்மா, ஒரு கல்லூரி பெண்ணு, இப்படி வகை வகையான வாக்காளர்கள் அங்கங்கே பிடிச்சி, கொஞ்சம் இருக்குமா, முதல்வர் உங்களோட பேச விரும்புகிறாரு, ஸ்டாலின் ஐயா. திடீர்னு ரோட்டில் போகும்போது ஒரு அம்மா வருது, அந்த அம்மாவை கூப்பிட்டு முதல்வர் பேசணுங்கிறாருன்னா அப்படியே ஆடி போயிடும். நம்மளை கூப்பிட்டாலே அப்படி தானே, நம்மள்ட்ட கூப்பிட்டு சொன்னாலே அதானே. டப்புன்னு வந்து ஒரு மெசேஜ் ஏதோ அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, அது ரெக்கார்டட் மெசேஜ். ஆமாம், ரெக்கார்டட் மெசேஜ் யாருக்கு வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லலாம் வந்து நீங்கள் வேண்டாமையே முதல்ல உங்களுக்கு அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க. இந்த அட்வைஸுக்கு கொரோனாவே பரவாயில்லன்னு தோணும். இந்த கொரோனாவுக்கு பண்ணுற அட்வைஸை ஒருத்தரும் ஃபோன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்கள் லைன் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த கதை வரும். நீ வந்து உட்காரக்கூடாது, கைகளை இதை கேட்கும்போது மனுஷன் கொரோனா வந்து போனால் கூட பரவாயில்ல, இந்த கொடுமை அதிகம்னு தோணும். இது ஒரு இதுவாக போச்சுன்னு வைங்க, நமக்கு பொறுமை இல்லை, அப்படி எடுத்துப்போம். ரெக்கார்டட் மெசேஜை போட்டு ஒரு பெரியவர்கிட்ட நான் பார்த்தேன், ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன், கொடுக்குறாங்க. அவர் காதில் வச்சுக்கிட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கன்னு. இவருங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுது யாருக்குமே கேட்கல.
ரெக்கார்டட் மெசேஜ். நீங்கள் பேசுனது வந்து ஒன்றும் யாருக்கும் கேட்காது, எதிரில் நிற்கிற ஆளுக்கு கேட்கும். ரூம் ஓட்டிகிட்டு இருக்காரு பெரியவர் பாய். அதே மாதிரி இன்னொரு அம்மாவும் தனித்தனியாக வேறு ஊரில் அதெல்லாம் பேசி முடித்தோடனே, ஐயா பாருங்கள் எல்லோரும் ஓரணியில் தமிழ் எல்லாம் ஒரே அணியில் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இணைந்து ஏதோ ஒரு வசனங்கள் எழுதி கொடுத்த வசனத்தை பேசுகிறார். யாரோ துண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக பேசிட்டார் அவர் பார்த்து. அவர் அந்த பெரியவர்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, தமிழ்நாட்டு முதல்வர் அவங்கள்ட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப பெருமையாக இருக்குங்கன்னு. இது டுபாக்கூர் வேலையா இல்லையா? சரி, அது ரெக்கார்டட் மெசேஜ். இப்போ இதே தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்களா திருச்செந்தூர்லையும்? நான் தான் சொன்னேன் இது கரகாட்ட கோஷ்டின்னு. இங்கே இப்படி, அங்கே ட்ரோனில் வந்து கேலனாக தண்ணி, அது வீடியோலாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஆமாம், கேலனாக தண்ணியை ஊற்றி, அதாவதுங்க நீங்கள் எப்படி எனக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி இப்போ கொடுத்தீங்களோ அது மாதிரி கேன் தண்ணி. அதாவதுங்க ஒரு இதில் உண்டு, ஒரு 4 தவளையில் வந்து பெரிய தவளையில் இதில் அண்டாவில் வந்து இது பண்ணுறாங்கன்னு வைங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக பத்தாது. இவ்வளோ 1000 பேர் இவ்வளோ லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவ்வளோ பேருக்கு மேலே தெளிக்கிறதுக்கோ கொடுக்கறதுக்கோ பத்தாது. 4 தவளையோ 8 தவளையோ 10 தவளையோ எத்தனை அண்டாலையோ பத்தாது. அப்போ அதை வந்து ஒரு பெரிய இதில் வச்சு, அதாவது கொஞ்சம் தண்ணீரை வந்து சாதாரண தண்ணீர், அது தீர்த்தத்தை வந்து சாதாரண தண்ணீரில் கலந்து அதை வந்து தெளிக்கும்போது மானசீகமாக உங்களுக்கு வந்து மனதார வந்து அந்த தீர்த்தம் கலந்த நீர் அதுவும் தீர்த்தமாகி விடுகிறது அப்படின்னு. ஆமாம், இதில் ஒன்றும் இல்லை, கேலனாக வீடியோவில் வருது. ஒரு கேலன் எடுத்து உள்ளுக்குள்ளே அதில் ஊற்றுறான், ட்ரோன் போகுது, ஊற்றுறது, திருப்பி வரான் ஒரு கேலனில். அங்கே தீர்த்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து மந்திரம் வந்து உள்ளே ஒரு மந்திரம், வெளியே வந்து லவுட் ஸ்பீக்கரில் வேறு மந்திரம். இப்போ இந்த ரெக்கார்டட் மெசேஜ் ஓரணியில் தமிழகம் மாதிரி. ஆக எல்லாமே நாடகம். காசு விஷயத்தில் இருந்தாலும் சரி, மக்களுடைய நம்பிக்கை, இது வந்து நம்பிக்கை தானே. இப்போ இந்த நம்பிக்கை மோசடியா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு செஞ்சது நம்பிக்கை மோசடி. நான் சும்மா ஒரு வம்புக்காக பண்ணேன்னா கூட, இப்போ நான் வந்து சப்போஸ் வந்து நான் உண்மையை சொல்லாமல் உங்களிடம் வந்து நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு பாட்டிலில் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் திருச்செந்தூர் தீர்த்தம்னு சொன்னால் நீங்கள் நம்பி குடிச்சிட்டு, சார் பார் எவ்வளோ நல்ல மனசு, அவர் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நண்பர்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்தாரு. அப்போது நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வந்து மோசடி செய்தால் எப்படி அது நம்பிக்கை மோசடி இருக்கும்? மக்கள் எப்படி ஏமாந்து போகிறார்கள், போய்கொண்டு இருக்கிறார்கள் இந்த ட்ராமா கோஷியை பார்த்து அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் தீர்த்தம் கொடுத்தேன். ஐயா மன்னிச்சிருங்க, அடுத்த கேள்விக்கு போகணும். இருந்தும் அது செந்தில் ஆண்டவனின் தீர்த்தமாகவே நான் நினச்சிக்கிறேன் சார். சரி, அது செந்தில் ஆண்டவன் தீர்த்தம் இல்லை, அது செந்தில் பாலாஜி தீர்த்தமாக இல்லாத வரைக்கும் சந்தோஷம். 10 ரூபா தீர்த்தமாக இல்லாத வரைக்கும் சந்தோஷம். அதுலேயும் 10 ரூபா தானா? அதான் சொல்கிறேன், அந்த 10 ரூபா, அந்த 10 ரூபா. ரைட்டு சார். சார், அஜித்குமார்ன்றவர் சென்னையிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. கடலூரில் ரயில் மோதி பள்ளி குழந்தைகள் 2 இறந்திருக்கிறார்கள். கேட்கீப்பர் தூங்கியதால் இந்த விளைவு, இதற்கான உங்கள் கருத்து என்ன? இப்போ தான் பார்த்தேன் நான் டிவியில், இன்னும் கொஞ்சம் பேர் கூட இன்னும் ஏதோ காயப்பட்டிருக்காங்கன்னெலாம் போட்டாங்க. ஆமாம், கேட் கீப்பர் தூங்கிட்டார். அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல், அதாவது கேட் கீப்பர் வந்து கதவை திறந்து மூடக்கூடிய அந்த மாதிரி கேட்டு. இப்போ வந்து முக்கால்வாசி இடங்களில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க, தமிழ்நாடு உட்பட ஆட்டோமேட்டிக் அப்படி வந்து கரெக்டாக அந்த சிக்னலில் ஒரு மணி அடிக்கும், அந்த மணி அடிக்கிறதுக்குள்ளே கிராஸ் பண்ணி போயிடணும், வந்து விழுந்துடும், அதை தாண்டி போக முடியாது. ஆனாலும் நம்ம நாட்டில் அது கீழே ஸ்கூட்டரை தள்ளிட்டு போவான், அது கீழே சைக்கிளை தள்ளிட்டு போவான், இது நடந்து போவான், போகக்கூடாது. ரயில் வருதுன்றதுக்காக தானே ஆபத்து. அவனுக்கு சுயநலம் என்னென்னா, அந்த ரயில் வரத்துக்குள்ளே நான் தாண்டி போயிடணும், ஏன் ஸ்கூட்டரை தள்ளிட்டு, அது ஸ்கூட்டரை தள்ளிட்டு போகும்போது அது மாட்டிக்கும் பைக்கு. ஆமாம், இதெல்லாம் நடக்குது. அதாவது தவறு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பயனாளிகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த கேட்டு, ரயில்வே கேட்டு பயனாளிகள் பொதுமக்களிடம் இருந்து, ஏன்னா பொதுமக்கள் மீதும் தவறு இருக்கிறது, பட் பொதுமக்கள் மீது தான் தவறு இருக்கிறது நான் சொல்ல. இந்த ரயில்வே கேட்டு கீப்பர்னா, நீங்கள் ரயில்வே அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு, ரயில்வே நிர்வாகம். என்னன்னா இன்னும் வந்து எதற்காக வந்து நீங்கள் வந்து 2025 நாம் வந்து ராக்கெட் விட்டோம், அது விட்டோம், ஏவுகணை தயார் பண்ணுறோம், அது ஏற்றுமதி பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பெருமையாக இருக்குது. இப்போ கூட
டெல்லியிலேருந்து மீரட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வழி சாலை போட்டிருக்காங்க. உலகத்திலேயே 18 வழி சாலைங்கிறது முதலாக இந்தியாவில் வந்திருக்கு. 4 வழி சாலை, 8 வழி சாலை, 18 வழி சாலை, டெல்லி டு மீரட் அது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இப்போ மின்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து இன்டர்நெட் இணையதள சேவை. இந்த இணையதள சேவையில் வந்து இந்தியாவில் வந்து இணையதள சேவைக்கு வந்து உங்களுக்கு வந்து 10 ரூபா தான் செலவு, சீனாவில் 31 ரூபா செலவு, அமெரிக்காவில் 151 ரூபா செலவு. நம்ம எங்கே இருக்கோம்? 10 ரூபாவில் இருக்கோம், அவங்க 150 இணையதள சேவைக்கு. இப்போ பல விஷயங்களில் இந்த மத்திய அரசு வந்து இந்தியாவை வந்து முன்னேற்றம் காண வைத்திருக்கிறது. இந்தியா முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இதில் கட்சி ரீதியாக நான் சொல்லலை, இந்தியா பொதுவாக முன்னேற்றம் கண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் வந்து நம்ம 4வது நிலைமைக்கு வந்துட்டோம், 3வதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் அந்த அப்படி மூடி திறக்கிற அந்த ரயில்வே கேட்டை ஏன் வச்சுருக்கணும்? எல்லாத்தையும் வந்து இத்தனைக்கும் அங்கே வந்து இருக்கிற மந்திரி வந்து அஸ்வினி வைஷ்ணவ் மிகவும் திறமையானவர், படித்தவர், நல்ல பெயர் உள்ளவர், நிர்வகிப்பவர் என்று எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கேட்டு போட்டு விட்டுற வேண்டியதானே? மேனுவல் கேட்டுங்கிற சிஸ்டத்தையே ஒரு காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து இருந்ததெல்லாம், மாட்டு வண்டி இருந்தது, இன்றைக்கி நகரத்தில் மாட்டு வண்டி ஓட முடியுமா? ஒரு காலத்தில் கை ரிக்ஷா இருந்தது, அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா இருந்தது. இன்றைக்கி சைக்கிள் ரிக்ஷாவே எங்கேயா பார்க்க முடியுமா? மோட்டர் வச்சு கூட பார்க்க முடியாது, ஆட்டோ தான். ஆமாம், இப்படி மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ இந்த மூடி திறக்கிற ரயில்வே கேட்டை ஆட்டோமேட்டிக் கேட்டாக ஏன் வந்து மத்திய அரசு, அதாவது ரயில்வே துறை செய்யலை? இதை செய்யணும். செய்யாமல் இருக்கிறது தவறு. கேட்டால் நாங்கள் திட்டத்தில், அந்த திட்டத்தில் வருது, 5 ஆண்டு திட்டத்தில், அதெல்லாம் ரைட்டு. என்றைக்கே ஒரு நாள் ஆரம்பித்தா தானே ஒரு நாளைக்கு அது நிறைவேறும். சரி, மாநில அரசு இதை பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்கெல்லாமோ கடுதாசு போட்டுக்கிட்டீங்க. ஆனால் உணவு வந்து மீனவர்களை மீட்கணும்னா கடுதாசு, அதுக்கெல்லாம் கடுதாசு. பர்சனலாக நமக்கு வேலை ஆகணும், கேஸு சரியாகணும்னா அதுக்கு மட்டும் நேரம் போயிடுவோம், டெல்லிக்கு அனுப்ப வேண்டியவங்களை அனுப்புவோம், இல்லை நம்மளே போவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மக்கள் விஷயம்னா இதை வந்து நேரம் போய் பார்க்கலாம், பேசலாம். ரெண்டாவது எனக்கு என்ன டவுட்டுன்னா, தூங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் அந்த ரயில்வே கேட் கீப்பர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அநேகமாக அவர் வந்து டாஸ்மாகில் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து மட்டையாக இருப்பார். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது மத்திய அரசு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட்டாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யாததுனால மத்திய அரசையும், அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஆளை போடுறீங்க. பல இடங்களில் வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த சமயத்தில் வந்து சொல்லக்கூடாது, பாத்ரூம் போயிருந்தா கூட, அந்த சமயத்தில் ரயில் வந்துருச்சுன்னா கூட பிரச்சனை. ஒரு மனிதன் தானே, ஒரு வயிறு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை பக்கத்தில் போய் அங்கே தண்ணி இனி கிடைக்கலான்னு சொல்லி ஒரு மலையாள படம் கூட அது ரயில்வே கேட்டை வச்சு வந்துச்சு. ஒரே ஒரு ஆள் இருப்பான், அது ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு, ஒரு உதாரணமாக. அப்போது பக்கத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம், ஒரு பக்கெட்டுன்னு ஒரு கிணத்து அங்கேயோ தள்ளி இருக்கும், 1/2 கிலோமீட்டர் தள்ளி. அவன் போயிருப்பான், ரயில் லேட்டாக வரும், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். கேட்டை அவன் வந்து மறந்து போய் இப்போ எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு போவான், அங்கே ஏதோ. இப்படிப்பட்ட விஷயங்களில் ஏன் வந்து 1 மேன் ரயில்வே கேட்டாக போடணும்? குறைந்தபட்சம் 2 பேர் போடலாமே. அப்போ ஒருத்தன் வந்து அங்கேருந்து வெளியே போகிறான்னா கூட ஒருத்தன் வந்து உஷாராக இருப்பான். அதுலேயும் பிரச்சனை இருக்குது. நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டிங்கன்னா ஒருத்தனுக்கு 2 பேராக போட்டால் 2 பேர் பார்ட்னர் கிடச்சி போச்சுன்னா இன்னொன்று மட்டையாகிறதுக்கு சௌகரியமாக போயிடும். ஆக இது வந்து ஒரு துயரமான சம்பவம். பள்ளி மாணவர்கள் அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ரயில்வே பஸ்ஸு வரும் கொஞ்சம் பார்த்து போயிருக்கலாம். அவரை பற்றி அவர் என்ன, ரயில் வரும்னு அவருக்கு என்ன ஜோசியமாக தெரியும்? ஓரளவுக்கு உஷாராக அந்த சிக்னலை பார்த்துட்டு போகணும். சிக்னல் க்ரீன் போட்டிருக்குன்னு வைங்க, ரயில்வே கேட்டு மூடலைனா கூட நம்ம கொஞ்சம் பார்த்து போகிற அளவுக்கு அந்த ரயில்வே பஸ்ஸு ஓட்டுநர் வந்து உஷாராக இருந்திருந்தால் இந்த விபத்து தவிர்த்திருக்கலாம். பட் இதில் வந்து அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது, இத்தனை பேரை குறை சொல்ல வேண்டியிருக்கு. துயரமான சம்பவம். மத்திய அரசு, மாநில அரசு இரண்டும் இணைந்து இதற்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கேட்டாக மாற்றுறதுக்கு உடனடியாக என்ன தீர்வுன்னு பார்த்து முயற்சிகளை எடுக்க ஏன்னா இப்போ ஆரம்பித்தா தான் அதை மாற்றுறதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ குறைந்தபட்சம் ஆகும். அப்படி செய்யணும். அதுவரை இது வந்து இந்த மாதிரி துயர சம்பவங்கள் தொடராமல் இருப்பதற்கு தற்காலிக தீர்வுகளை காண வேண்டும்.
அடுத்ததாக மணச்சநல்லூர்ல இருந்து நீலாவதி நடராஜன் கேட்குறாங்க, கலைஞர் கருணாநிதி மீட்டெடுத்த மண் இது என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். இது வந்து கலைஞர் கருணாநிதி மீட்டெடுத்த மண்ணா சார்? யார்கிட்ட மாட்டிக்க சொல்ல எனக்கு தெரியல. வழக்கமாக பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு புதுசாக வந்து கலைஞர் மீட்டெடுத்த மண்ணுன்னாங்க. அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? கலைஞருக்கு முன்னால் அண்ணாதுரை தானே இருந்தார். ஆமாம், அவர் தான் தமிழ்நாட்டு மண்ணை கொண்டு போய் எங்கேயோ அடகு வச்சிருக்காரு மார்வாடி கடையில். இவர் மீட் எடுத்துட்டு வந்துட்டார். நான் சொல்லலைங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. எங்கேருந்தாவது போய் மீட் எடுத்தானா எங்கேயோ அடமானம் வச்சுருந்த மண்ணை தானே போய் மீட் எடுக்க முடியும். நீங்கள் போய் ஒரு நகையை மீட் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் போய் அது போய் வந்து நீங்களோ உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களோ உங்கள் குடும்பத்தார், இப்போ நான் வச்சேன்னா எங்கள் குடும்பத்தார், ஒரு உதாரணமாக மீட் எடுத்த மண். அப்போ அடமானம் வச்சது யார்? நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா கருணாநிதி போய் மீட் எடுத்தார்னா அவருக்கு முன்னால் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டது யார்? 1.5 வருஷம்தான்னா கூட 1.5 வருஷம்தானா கூட அறிஞர் அண்ணா அவர்கள். ஆமாம், ஒரு கட்சி இல்லாமல் 2 கட்சிக்கு வந்து தோன்றுவதற்கு காரணமானவர். திமுக தோன்றுவதற்கு காரணமானவர் அதிமுக. அப்படிப்பட்ட ஒருத்தரை தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னு இது வந்து மறைமுகமாக சொல்கிறது இல்லையா? கருணாநிதி தான் போய் மீட்டுட்டு வந்தார்னா அண்ணாதுரை தான் போய் அடகு வச்சார். ரொம்ப தப்புங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது அண்ணாதுரையை. நீங்கள் இப்போ அண்ணாதுரையை மறந்துட்டீங்க. அநேகமாக 2 கட்சியிலையுமே கிட்டத்தட்ட மறந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக திமுகவில் சுத்தமாக மறந்துட்டாங்க. ஏன்னா கருணாநிதி தான் வந்து உதயநிதி கூட ஒரு தடவை பேசினார், திமுகவை தோற்றுவித்த கருணாநிதின்ட்டார். அண்ணாதுரைக்கு இருந்த அந்த மரியாதையும் போச்சு. திமுகவை வந்து 1949 பிரிச்சுட்டு வந்தவர் தீகாலேருந்து அவர் தான். அந்த மரியாதையும் அவருக்கு போச்சு. இவர் தான் வந்து திமுகவே தோற்றுவித்தார்னார். இப்போ தமிழ் மண்ணை மீட்டெடுத்தார்னு. அது மீட்டெடுத்து சரி ரைட்டு, ஒன்று அண்ணாதுரையை அவமானப்படுத்திட்டாங்க ரைட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணோம், கூறு போட்டு கர்நாடகா, கேரளா, ஆந்திராவுக்கெல்லாம் இந்த மண்ணெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம். உண்டா இல்லையா? குடியாத்த குமரனை கேட்டால் கரெக்டாக சொல்கிறாரா? 60,000 கோடி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கா? குடியாத்த குமரன் சொல்லி 2 வருஷம் ஆச்சு. இன்னி வரைக்கும் மணல் கடத்தல் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. யாராவது காட்டி கொடுத்தா அவன் பேர் லாரி ஏற்றுக்கொள்வது போகிறது வர்றது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக கருணாநிதி மீட்டெடுத்த மண்ணை அப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, அண்ணாதுரை அடமானம் தான் வச்சார். நான் சொல்லலை, திமுக அண்ணாதுரை அடமானம் வச்சார். கருணாநிதி அதை மீட்டுக்கிட்டு வந்து கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திரா, தெலுங்கானாவுக்கு, இப்படி மற்ற மாநிலங்களுக்கு, இன்னும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூறு போட்டு தமிழ்நாட்டு மண்ணை நாங்கள் விற்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இது ஒப்புதல் வாக்குமூலம்னு எனக்கு படுது. அடுத்த கேள்விக்கு போகும். சரி, விழுப்புரத்திலிருந்து வில்லியம் ராஜ்குமார் கேட்கிறார், அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, சிபிசிஐடியே போதும் என்று அஜித்குமார் குடும்ப வழக்கறிஞரே கூறுகிறாரே, ஏன்? இந்த அஜித்குமார் விஷயம் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள வந்து எல்லா யூடியூபு, எக்ஸ் டியூபு, ஒய் டியூபு, இசட் டியூபுன்னு எல்லாரும் மணிக்கணக்கில் பேசியாச்சு. ஆமாம், அதனால் மறுபடியும் அதை நம்ம பேச வேண்டியது இல்லை, எல்லாருக்கும் நிலைமை தெரியும். ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இது 2 விஷயத்தை சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுவோம். ஒன்று, இது நடந்தவொடனே 15 மணி நேரம் அந்த அவருடைய உடலை சுமந்து கொண்டு அந்த வேனில் வந்து அவர் உடலை வந்து வீட்டுக்கு கொடுக்காமல், பிணக்கூராய்வுக்கு அனுப்பாமல், அவர் வீட்டில் வந்து அந்த டிஎஸ்பி மானாமதுரை வந்து சேங்கை மாறன், திமுக நிர்வாகிகள், மற்ற நிர்வாகிகளுடன் சேர்ந்து 50 லட்சம் ரூபா பேரம் பேசி உடலை பிரச்சனை பண்ணாமல் வாங்கிடுங்க, அவருக்கு வந்து வலிப்பு இருந்தது, ஏற்கனவே வழக்கமாக சொல்லுது தானே, அவருக்கு வலிப்பு இருந்தது, அதில் தான் செத்து போயிட்டாருன்னு நீங்களே எழுதி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசியிருக்காங்கன்றது தான் வெளியில் வந்தது. இப்போ எப்போ பேசுவீங்க? தப்பு நடந்தால் தானே அப்படி பேசுவீங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் போய், இல்லைன்னா 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துட்டு போயிடுவீங்க. கள்ளச்சாராயமாக இருந்தால் 10 லட்சம் கொடுப்பீங்க. ஒரு விபத்து அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரினா 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கொடுப்பீங்க. நல்ல ஒரு புனிதமான ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அரசே பின்னால் இருந்து, காவல்துறையே உடன் இருந்து ஊக்குவித்து, கள்ளச்சாராயம் யாரை வச்சு தயார் பண்ணுறாங்களோ நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் வச்சு அதுக்கு வந்து 10 லட்சம். அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? நம்ம கட்சி சப்போர்ட்டில் நடக்கிற ஒரு சாவுக்கு வந்து ஒரு மரியாதை வேண்டாமா? அந்த சாவிலும் ஒரு மரியாதை இருக்குது. அது கள்ளச்சாராயம்னா 10 லட்சம். ஏதோ ஒரு ரோட்டில் போகிற விபத்து, இல்லை மேலே ஏறி அவன் பெயிண்ட் அடிக்கிறான், விழுந்துட்டான், அவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம். அந்த மாதிரி வரும்போது 50 லட்சம் போய் நீங்கள் லஞ்சமாக அது அரசு நிவாரணமாக இல்லை, தனிப்பட்ட முறையில் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூட நம்ம பேசியிருந்தோம். இது வந்து இருந்தது. இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா,
பண கொடுக்கல் வாங்கல் முடிந்து விட்டதோ? இங்கே வந்து ஒரே ஒரு 2 வரியில் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். 1971 கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி கருணாநிதிக்கு வந்து கொடுக்கறதுக்காக அந்த இதில் வந்து கழுதைக்கு வந்து டாக்டர் பட்டமா அப்படிங்கிற மாதிரி கழுதை படம் போட்டு ஒரு கழுதையை அங்கே நிற்க வச்சு அதுக்கு ஒரு டாக்டர்னு கழுத்தில் தொங்க விட்டு அதாவது போராட்டம் பண்ணாங்க. அப்போது வந்து காங்கிரஸை சேர்ந்த மாணவர்கள், சிதம்பரம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஓரளவு காங்கிரஸ் சார்புடையவர்கள். அப்படி பண்ணும்பொழுது அன்றைக்கி சாயந்தரமே அந்த ஹாஸ்டலுக்குள்ளே பூந்து அடின்னு அடித்து காவல்துறை வந்து எல்லாரையும் வந்து சிதற விட்டுடுச்சு, காயப்பட்டாங்க. மறுநாளைக்கு பார்த்தா உதயகுமார்னு ஒரு பையன் ஏரியில் பிணமாக கிடந்தான். அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இதனால் வந்ததுன்னு சொல்லாமல் இது என் பையனோட உடம்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த உதயகுமார் வந்து காணாமல் போன உதயகுமார், அந்த பையன் இல்லைன்னு வச்சுங்க. அப்போ அந்த உதயகுமார் முதல் நாள் போராட்டத்தில் கலந்துட்ட உதயகுமார் இப்போ இது வரைக்கும் இருக்கணுமே. 71ன்னா 29, 54 வயசு, 54 ப்ளஸ் அப்போ ஒரு 20 வயசு வச்சிங்கன்னா 75 வயசில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும், இல்லை கண்டுபிடிச்சிருக்கணும், அந்த குடும்பமாவது தேடி இருக்கணும், காணாமல் போனதுக்காக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். எப்போ? 55 வருஷம் முன்னால். இப்படி எதுவும் நடக்கலை. அவருக்கும் வந்து இப்போ அவரோட தம்பி வந்து எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு லெட்டர் எழுதினார். அவர் தம்பி பேர் மனோகரன். எங்கள் அப்பா பெரியசாமின்னு இத்தனைக்கும் அவர் பள்ளி ஆசிரியர். அவங்கள மிரட்டி நீதிமன்றத்தில் வந்து என்னுடைய பையனோட உடம்பே இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. எங்களுக்கு 5 ஏக்கரா நிலமும் 5 லட்ச ரூபா பணமும் தரேன்னு சொல்லி அதுவும் தராமல் ஏமாத்தினாங்க. யார்? திமுக ஆட்சி. எப்போ? 1971. அப்புறம் எம்ஜிஆர் வந்து அரசு வேலை கொடுக்க முடியலன்னு சொல்லி ஏதோ தனியார் இதில் அவருக்கு அந்த பையனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்தாரு. ஏதோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நிவாரணம் கொடுத்தாரு. 1977 அது நடந்தது. அதாவது அந்த கடிதம் எழுதி அதற்கான அப்போது 71 என்ன நடந்தது? அந்த குடும்பத்தை மிரட்டி அது எங்கள் பையன் இல்லை, அந்த பையனோட உடம்பே இல்லைன்னு அவங்க அப்பா அம்மாவையே சொல்ல வைக்கிறது, நீதிமன்றத்தில் வந்து சொல்ல வைக்கிறது எந்த வித ஒரு மன உளைச்சல். இப்போ அப்படியே நீங்கள் வாங்க அஜித்குமார் இதில் என்ன சொல்கிறாங்க? அஜித்குமாருடைய குடும்ப வழக்கறிஞர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் சொல்கிற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? வக்காலத்து கொடுத்து அவர் சொல்கிறாருன்னா அவருக்கு அங்கே கேட்டுட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? சிபிஐ விசாரணை வேண்டாம். இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணுங்கள். முதலமைச்சர் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? இவங்கெல்லாம் இவர் எடப்பாடி, சீமான், விஜய் இவங்கெல்லாம் பாஜக இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறேன்னாங்க. ஒருத்தர் 9ஆம் தேதி பண்ணால், ஒருத்தர் 8ஆம் தேதி, ஏதோ ஒரு வேறு தேதியில் போராட்டம் பண்ணும்போது என்ன கேட்பீங்க? சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு கேட்பீங்க. இந்த போராட்டத்தை பிசுபிசுக்க வைப்பதற்கு என்ன செய்கிறது? சிபிஐ விசாரணைக்கு நாங்களே ஒப்படைச்சிடுறோம். முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க, சிபிஐக்கு இது வரைக்கும் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்தார்களா? இல்லையே. அப்போ அது அறிவிப்போடு நிற்கிறது. அந்த அறிவிப்பு எதுக்காக? இந்த எதிர்கட்சிகள் போராட்டத்தை பிசுபிசுக்கவும் மக்களை வந்து ஏமாற்றுவதாக சிபிஐயில் கொடுத்துட்டோம். மடியில் கணம் இருந்தால் தானே எங்களுக்கு வழியில் பயம். இந்த கதையெல்லாம் பேசுவதற்கு அதுக்குன்னு சேகர்பாபு வச்சுருக்காங்க. அவர் ஏதாவது சொல்லுவார், இந்த மாதிரி பழமொழியாக சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி வந்து செய்கிறதுக்காக வந்து அவங்க வந்து போட்டாங்களே தவிர அது ஏன் அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து தவறு செய்தவர்கள் மீது அவர்கள் மீது தண்டனை. இந்த நிகிதாவுடைய பின்னணி பூரா எல்லாம் வெளியில் வந்துருச்சு. 8 எஃப்ஐஆர் இருக்குது, மோசடி போகிறது வருதுன்னு. நடுவில் வந்து அவர் பாஜக அண்ணாமலையோட நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அம்மா ராஜினின்னு ஒரு அம்மா வந்து ஐயோ அது நிகிதா இல்லை, நான் ஏதோ ஒரு ஊரில் அந்த எண் மக்களில் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டாங்க. இதையே நிகிதான்னு போட்டே டிஎம்கே ஐடிவிங்கில் வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக நிகிதாவுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இருக்கிறதா நமக்கு தெரியல. சம்மந்தமே இருந்தால் கூட தவறு செய்பவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய பொதுவான கோட்பாடு. அந்த வகையில் அந்த குடும்ப வழக்கறிஞருக்கு சிபிஐ வந்தால் அவருக்கு என்ன கஷ்டம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம்? யாராக இருந்தாலும் தன் பையனுக்கு வந்து ஒரு தவறு நடந்துட்டு உயிரே போயிடுச்சு, அதுக்கு ஒரு நிவாரணத்தெல்லாம் விடுங்க, அரசு வேலையெல்லாம் விடுங்க. அதற்கு வந்து தவறு செய்த அந்த நிகிதா அல்லது நிகிதாவுக்கு பின்னால் இருப்பவர்கள் மீது வழக்கு தொடுத்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியது. உயிரை மீட்க முடியாது, ஆறுதல் கொடுக்கும். அவங்க வந்து சிபிஐ சிஐடியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன, சிபிஐயாக இருந்தால் அவங்களுக்கு என்ன?
அப்போ அந்த குடும்பத்தை வழக்கறிஞர் மூலமாக சொல்ல வைக்கிறது என்றால் எது சொல்ல வைக்கிறது? இப்போ தான் 1971 உதயகுமார் கேஸ். அதே மாதிரி இங்கே பணம் விளையாடியதா, கொடுக்கப்பட்டு விட்டதா, பரிவர்த்தனை முடிந்து விட்டா, 50 லட்சம் பேசுனாங்கன்ற வரைக்கும் வெளியில் வந்துச்சு. பரிவர்த்தனை நடந்ததா இல்லையா தெரியாது. நடந்ததுன்னு யாரும் கொடுத்தவங்களும் சொல்ல போகிறதில்ல, வாங்கினவங்களும் சொல்ல போகிறதில்ல. அப்போ அந்த வழக்கறிஞர் வந்து சிபிஐ வேணான்னா இப்போ எதுக்கோ பயப்படுறாங்க. யார் பயப்படுறாங்க? அரசு தரப்பும் காவல்துறையும் பயப்படுது. இல்லை முக்கியமான சில விஐபிகள் பயப்படுகிறார்கள். சம்மந்தப்பட்ட மாண்புமிகுவாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். அப்போ அந்த குடும்பத்தை சொல்ல வைக்கிறார்கள். குடும்பம் இன்னும் மிரட்டலில் தான் இருக்கிறது என்பதற்கு இது சாட்சி. அடுத்ததாக பட்டுக்கோட்டையிலிருந்து குணசேகரன் கேட்கிறார், ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்காக வீடு வீடாக திமுகவினர் வருகிறார்களே. நேற்று எடப்பாடி பேசுனதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரணியில் அப்படின்னு சொன்னால் ரைட்டு. அந்த ஓரணின்னு சொல்லும்போது ஐயோ வீடு வீடாக வராங்களாமா? வராங்க சார். வீட்டை போட்டீங்களா? அதாங்க மறந்துட்டாங்க, வீட்டை பூட்ட மறந்துட்டாங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, வீட்டை பூட்ட மறந்துட்டேன். திமுகவினர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஐயோ நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, நான் ஏதோ சொல்லிட்டேன்னு நினைக்க போகிறீங்க. நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் யாரும் இல்லை, அதான் நானும் சொல்றேன். நீங்களா தானே ஒன்றும் தப்பா வேற ஒன்றும் நீங்கள் வேற ஒன்றும் சொல்லலைல்ல. சரி சரி ரைட். ஏன்னா நானும் குழப்பிக்க கூடாது. வீடு பூட்ட நம்ம பாவம் பூட்டி இருந்தால் அவங்க வந்து வீடு பூட்டி இருக்குன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ பூட்டாமல் இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டில் பெல் அடிச்சுட்டு கதவை தட்டிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் யாரும் இல்லை, அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டு சார். அந்த ஒரு ஆதங்கத்தில் நம்ம வந்து ஐயையோ வீட்டை பூட்டாமல் வந்துட்டோமே, திமுகவினர் வீட்டு வீடாக வராங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கவலை வந்துச்சு. ரைட்டு, இது ரைட்டு. அவங்க ஒரு அணியில் அப்படின்னு சொன்னால் எந்த அணியில்? இந்த பாலியல் வன்முறையெல்லாம் பண்ணுற அந்த அணியிலா? சட்ட ஒழுங்கு, ரவுடி, போலீஸ்காரனையும் அடித்து போலீஸ்காரன் மற்றவனை அடிக்கிறது, போலீஸ்காரனை மற்றவங்க அடிக்கிறது, இப்படி இந்த அணியா? ஸ்கூல்லையே கஞ்சா விற்கிறாங்க, மணல் கொள்ளையா, மணல் கடத்தல், லாரி ஏற்றுக்கொள்வது, டாஸ்மாக்கு. எந்த அணியில் மக்களை கூப்பிட்றாங்க? ஏற்கனவே இவங்க ஒரு இடத்துலையும் மக்களை எங்கெங்கேயோ டாஸ்மாகில் கொண்டு விட்டு ஒரு அணிக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் இல்லை, ஒரு கணிசமானவர்களை. இன்னும் ஓரணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களே, நம்மளை மெஜாரிட்டி இருக்கிற எந்த இல்லை, அந்த ஓரணியோட திமுக அணிக்கு வர சொல்கிறாங்க. திமுகவோடு ஓரணியாக நிற்க சொல்லுங்க. இருக்கிறவங்க எல்லாமே டாஸ்மாக் போகணுன்றாங்களா, ரவுடிசம் பண்ணணுன்றாங்களா, பாலியல் வன்முறை பண்ணுன்றாங்களா? சரி, ஒருத்தனையும் வந்து உருப்பட விட மாட்டாங்க போல இருக்குது ஓரணியல்னு. எனக்கு இப்போ தான் வந்து இவர் வந்து நம்ம பாகிஸ்தான், அவர் பேர் என்ன, இராணுவ தளபதி அசீம் முனீர் வந்து ஜனாதிபதி ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்தார். அவர் போய் பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய பரபரப்பான நிகழ்ச்சியாக வந்தது. இல்லை, நான் இப்போது சொல்ல போகிற ஒரு விஷயமும் இந்த வீடு பூட்டாமல் வந்ததோ இல்லை அந்த ஓரணி அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எதேச்சியாக அது ஞாபகம் வருது, அது மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக சொல்லிடுறேன், மறந்துடுவேன். அதனால் வந்து நான் ஒரு மூத்த இளைஞர் இல்லையா, அதனால் வந்து அப்போ வந்து ட்ரம்ப் வந்து முதல்ல வந்து போனார், பாகிஸ்தான்லேருந்து வந்து பேசுனாங்க, நான் தான் வந்து எல்லாம் பஞ்சாயத்து பண்ணலாம் அவர் பில்டப் கொடுத்தாரு ட்ரம்ப்பு. அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ ட்ரம்ப் அந்த அசீம் முனீர் வந்துட்டு போனார்னதை ட்ரம்ப் கொஞ்சம் வந்து நம்மளோட நக்கல் பிடிச்சாள். என்ன கொஞ்சம் ட்ரம்ப் கொஞ்சம் ஒரு எல்லை மீறியே பேசுவார், எந்த சமயத்தில் எது பேசுவார்னு தெரியாது. அப்போது வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, அசீம் முனீர் வந்துட்டு, இது வந்து வலைதளத்தில் வந்திருக்கு, அசீம் முனீர் வந்துட்டு போனார் இராணுவ தளபதி. அவர் வந்துட்டு போனோன்னே பார்த்தேன், பாத்ரூமில் வச்சுருந்த டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அந்த மற்ற பாத்ரூம் ஐட்டங்கள்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாக அப்படி திங்க் பண்ணிவிட்டு, ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சூக்கா. அதாவது பாகிஸ்தான்காரன்லாம் எப்படி, பாகிஸ்தான் இராணுவம்னா என்ன, வந்து ஆட்டையை போட்டு போகிறதுக்கு தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் யாரை சொன்னார்? பாகிஸ்தான் இராணுவ தளபதியை சொன்னார். இதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. ரைட், சொல்லு. ஓகே சார். அடுத்த கேள்வி காரமடையிலிருந்து இளங்கோவன் கேட்கிறார், சென்னையில் 120 மின்சார பேருந்துகளை கொடி அசைத்து முதல்வர் துவக்கி வைத்துள்ளாரே, இது திமுக ஆட்சிக்கு பெருமைதானே? கொடிய செய்ததும்
பஸ்ஸு வந்ததா, பஸ்ஸு வந்ததும் கொடி அசைந்ததா, திட்டம் வந்ததும் பர்ஸ் கனத்ததா, பர்ஸ் கனத்ததும் திட்டம் வந்ததா இப்படின்னு பாட தோணுது. ஐயா 120 எலக்ட்ரிக் பஸ்ஸும் அசோக் லேலண்ட் இந்துஜா குரூப்பு அவங்க 450 கோடி ரூபா வேறு வேறு உலக அங்கே ஏதோ ஃபண்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் வாங்கி அவனே வந்து 12 வருஷ கான்ட்ராக்ட் எடுத்து அவனே வந்து கண்டக்டர் டிரைவர்லாம் அப்பாயின்ட் பண்ணி ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவனே தான் பண்ண போகிறான். நமக்கு வேலை வந்து தமிழக அரசுக்கு வேலை எந்த ரூட்டில் வேணும் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு அப்படிங்கிறத மட்டும் அடையாளப்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான் இவங்க வேலை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வேலை கொடி அசைந்ததும் காற்று வந்ததா பஸ்ஸு வந்ததான்னு. இந்த கொடி அசைச்சிட்டு என்னமோ தமிழ்நாடு அரசு 120 இல்லை, அவங்க ஆக்சுவலாக 450 பஸ்ஸுக்கு என்னமோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க முதல்ல வந்து முதல் தவணையாக. இதில் என்னென்னா மறுநாளே வந்து அதெல்லாம் நின்று போச்சு. தமிழக அரசுன்னு வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிர்ஷ்டம் வந்து அதில் வந்துடும் போல இருக்கு, அந்த ராசி. மறுநாளைக்கே அது நின்று போச்சு. ஏன்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் வந்து அங்கங்கே சார்ஜிங் பண்ணணும், சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கணும். அந்த ஸ்டேஷன் நம்ம போய் பெட்ரோல் பிடிக்கிற மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரி போய் அங்கே போய் சார்ஜ் பண்ணிட்டா தான் அது இவ்வளோ மணி நேரத்துக்கு ஓடும்னு. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் கட்டமைப்பு இன்னும் முழுமையாக உருவாக்கப்படவில்லை. இப்போ கூட வேலூரில் போய் முதல்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்துட்டு வந்தார். அந்த ஆஸ்பத்திரியில் இன்னும் டாக்டர்லாம் அப்பாயின்மெண்ட்டில், நர்ஸெல்லாம் அப்பாயின்மெண்ட்டில், பணியாளர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணல. இன்னும் முழுசாக கட்டமைப்பு முடிவடையவே இல்லை. அவர் கூட வந்து பஸ்ஸில் போகாமல் ரயிலில் போனார். ஆமாம், அது ஏன்னு சொன்னாங்கன்னா, சாரி காரில் போகாமல் சாலை மார்க்கமாக போகல. ஏன்னு கேட்டால் இங்கேருந்து வேலூருக்கு போகிறதுக்குள்ளே இடுப்பு ஒடிஞ்சு போகும், அந்த அளவுக்கு சாலைகள் மோசமாக இருக்குது. அதனால் வந்து அது பேசணும். அப்போது எதுக்கு சொல்லணும்னா, வேலூரில் எப்படி மருத்துவமனை வந்து கம்ப்ளீட் ஆகாமையே வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து இதை பண்ணிட்டாங்க. ஏதோ சொல்லுவாங்க, என்னமோ ஒரு பைரவான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் இப்படி தான் வந்து ஒரு சீன் வரும். ஆஸ்பத்திரினா சும்மா செட்டப் பண்ணி ஒரு இதெல்லாம் போட்டு டாக்டர்லாம் வேஷம் போட்டு வருதா, அது மாதிரிலாம் வரும். அது நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் வாங்கினாங்கள நம்ம திராவிட தலைவர்கள், அவர்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க. அன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் அது இதில் மெடிக்கல் கவுன்சிலேருந்து வருவான். அன்றைக்கி வரும்போது மட்டும் வேறு ஒரு அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து செட்டப் பண்ணி ஒரு 50-100 படுக்கையை கொண்டு போட்டு அங்கே வந்து பேஷண்ட்டாக படுக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து படுத்து சும்மா அந்த நேரம் வரைக்கும் படுத்துட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு ஒரு 500 ரூபா பணம். என்னங்க அப்படின்னு அப்படின்னு இருமுவான். இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர், அரசு டாக்டர், அவன் வேற எங்கேயோ வந்து அரசு பணியில் இருக்கான். அவனை கூப்பிட்டு இங்கே டாக்டர்னு அவனை வந்து ரோலில் காமிச்சு இதெல்லாம் முன்னால் நடந்திருக்கு. ஜெகத்தான தலைவருடைய இது இன்னும் மற்ற தலைவர்களுடைய திராவிட தலைவர்களுடைய ஆஸ்பத்திரியிலலாம் இது நடந்திருக்கு. அவன் அரசு பணியில் இருக்கான். ஆனால் அவன் பேர் வந்து இந்த இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய டாக்டர் லிஸ்ட்டில் வரும். இது சும்மா ஒரு டம்மி லிஸ்ட்டு தானே, டுபாகூர் லிஸ்ட்டு தானே. இது நமக்கு ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் இதான், இல்லை வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்தாலும் இன்னும் கிளாம்பாக்கத்துக்கு முழுமையான கட்டுமான வசதிகள் கட்டமைப்பு வசதிகள் எதுவும் உருப்படியாக வரல. கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட துபாய் அமெரிக்கா போகிறத விட கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸு எப்போவுமே நம்ம ஊரார் பையனுக்கு இனிஷியல் போகிறதுங்கிறதுல நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இது அசோக் லேலண்டு அவங்களுடைய அதுலேயும் வந்து பாருங்கள், அவன் ராசியாக அவன் வரைக்கும் தனியார்னு ஓட்டியிருந்தானோட பரவாயில்ல, மாநில அரசு போக்குவரத்து கழகம்னு பேரை போட்டான் பாருங்க, மறுநாள்லேருந்து ஓட மாட்டேங்குது. காரணம் என்னன்னு தெரியல. இதுதான் கொடி அசைந்ததும் பர்சு கணத்ததா, பர்சு கணத்ததும் கொடி அசைந்ததா. இதுதான். ஆம்பூர்லேருந்து மைதீன் கான் கேட்கிறார், திமுக ஆட்சியிலும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்கள் தொடர்கின்றன என்கிறாரே மார்க்சிஸ்ட் தலைவர் சண்முகம். தேர்தல் வருது இல்லை, சொல்லித்தானே ஆகணும். அதெல்லாம் சொன்னா தானே நமக்கு வந்து சீட்டு வரும், நோட்டு வரும். அதுக்காக அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீட்டு வரும், நோட்டு வருமா? இது நோட்டு போன தடவை கொடுத்தாங்களே, அதிகாரபூர்வமாகவே போன தடவை கொடுத்ததா 2019 தேர்தல் ஆணையத்தில் வந்தது. நம்ம அதிகாரபூர்வமாக கொடுக்குறதுங்கிறது அது ஒரு பக்கம், அது இல்லாமல் கொடுக்குறதுங்கிறது ஒரு பக்கம், தேர்தல் தொகுதிகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறது. இந்த சமயத்தில் இப்பொழுது பேசாமல் எப்பொழுது பேசுவது, இதுதானே பேசுவதற்கான நேரம். அப்போது அது ஒன்று. ரெண்டாவது,
உண்மையிலேயே வந்து காட்டு முன்னாடித்தனமான தாக்குதல்லாம் இந்த அஜித்குமார் நடந்திருக்கு. தேவனாம்பட்டியில் எதாச்சும் ஒரு வக்கீல் வந்து வீடியோ கேட்க போக கூடவே வந்து கவனிக்காமல் அனுப்பிச்ச வீடியோவில் பார்த்தா யாரோ தண்ணி அடிச்சிட்டு டிராஃபிக்கில் தடுத்தான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து அடின்னு அடித்தது. அப்புறம் வேறு ஏதோ ஒரு எஸ்ஐ சண்முகம் ஒருத்தர் புகார் கொடுத்து வரவங்கள அடித்தது. இன்னைக்கு காலையில் ஒரு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மாணவனை வந்து ஏதோ வந்து 2 பேர் பள்ளி மாணவர்களே 2 பேர் வந்து ஏதோ ஒரு இது கடத்திக்கிட்டு போய் அவனை வந்து எங்கேயோ ஒரு திருமுடுக்குன்னு ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு மலை கொஞ்சம் அந்த கொண்டை வளைவுலேருந்து தள்ளி விட்டு அவன் போயிட்டான். அவனை நாள் காணும்னு வந்து புகார் கொடுக்க போனால் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, இவர் என்ன பெரிய கோடீஸ்வரம்மா, உடனே நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ தமிழ்நாடு காவல்துறையுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குது பாருங்கள். யாரோ ஒரு நிகிதா, அவருக்கு பின்னால் யாரோ பின்னணி இருக்குது, அவங்க சொன்னால் ராத்திரியோட ராத்திரியாக எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் கூட வந்து தனிப்படை வச்சு அடித்து கொண்டுடுவாங்க. யாரோ ஒரு பையனை வந்து ஏதோ அவங்க தகராறில் வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து புகார் கொடுத்தா இப்போ பெரிய கோடீஸ்வரம் பையன் அவனை கடத்திட்டு போய்டுவான். அப்போ கோடீஸ்வரம் பையனை கடத்திட்டு போனால் தான் நீங்கள் வந்து தேடுவீங்க, ஏன்னா அப்போ தான் பணம் கிடைக்கும். அப்போ காவல்துறை உங்கள் நண்பன்னா நம்ம நண்பன் மக்கள் நண்பன் இல்லை, கோடீஸ்வரன்களுக்கு நண்பன். யார் காசு கொடுக்குறானோ அவனுக்கு நண்பன், இல்லை வந்து அரசியல்வாதிக்கு நண்பன். இதுதான் காவல்துறை. அப்போ அந்த வகையில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு என்னன்னால் அவர் வந்து அப்படி அவர் கொஞ்சம் அப்படி முரண்டு பிடிச்சி சீட்டு கேட்குறாரு. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைலு. இப்போ வைகோ பாருங்கள், அவர் முதல்ல 12 சீட்டு கேட்டான்னு சொன்னார். அப்புறம் வந்து துரை வைகோ தான் வந்து என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னாரு. உடனே வைகோ வந்து அது புரியாமல் வந்து அவர் வந்து தெருவில் போகிறவன் பேசுகிறதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. இது அப்பாவும் பையனும் பேசி வச்சுக்கலையா என்னன்னு தெரியல. ஆனால் வைகோ ஒன்று சொன்னார் பாருங்க, எனக்கு அது இந்த கணபதி ஐயர் பேக்கரின்னு ஒரு படத்தில் வந்துச்சு. ஆமாம், அது மாதிரி அவருடைய டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருது? வைகோது. டப்புன்னு என்ன அடித்து விட்டார் பாருங்க. கருணாநிதி சமாதியில் தயிர் வடையாகவே வச்சா கூட அவர் நிச்சயம் எந்திரிச்சு வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் எந்திரிச்சு தயிர் வடை, அது எவ்வளோ நாள் ஊசி போன தயிர் வடை சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் முரசொலி அதில் எழுதுறத வந்து அது திமுககாரனே படிக்க மாட்டேங்கிறான், அவர் போய் அதுவும் இப்போ வந்து அவர் வந்து படிக்கணுன்னா கஷ்டம். மரணப்படுக்கையில் இருக்கும்போது வைகோட்ட சொன்னாராம், என் மகன் ஸ்டாலின் இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி இருக்கார். யார்? கலைஞர் கருணாநிதி. யார்கிட்ட? வைகோ கிட்ட. ஒரு பீரியடில் வந்து என்னை கொலை செய்ய வைகோ சதி செய்கிறார்னு சொன்ன அந்த வைகோ கிட்ட பொட்டி பொட்டியாக வந்து கோபாலபுரத்துக்கு பணம் போச்சுன்னு சொன்னவர், கல்லறையில் கூட திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், கருணாநிதியை அவன் இவன் என்றெல்லாம் பேசியவர் அந்த வைகோ கிட்ட வந்து மரணப்படுக்கையில் வந்து கருணாநிதி சொன்னாராம், என் மகனை ஸ்டாலின் ஒன்றை நம்பி தான் கண்ணு, என் ஏதோ ஒரு படத்தில் அந்த சிவாஜி எஸ்எஸ்ஆர் சொல்லுவார், என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சிவாஜி நேசன் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி என் பையனை ஒன்றை நம்பி ஒப்படைச்சிட்டு போகிறேன். இப்போ இவரை நம்பி தான் தமிழ்நாடு ஆட்சி நடக்குது, திமுக நடக்கிறது, வைகோவுடைய சப்போர்ட்டை நம்பி தான் நடக்கிற மாதிரி அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கும் தெரியும் நம்ம ஏன்னா கருணாநிதி எந்திரிச்சு வந்து சொல்ல போகிறது இல்லை அவர் சொன்னாரா இல்லையான்னு. இதெல்லாம் எதுக்குன்னா அவர் சண்முகம் சண்டை போட்டு ஏதாவது 2 சீட்டை கூட வாங்கலான்னு பார்க்குறாரு, இவர் எதுக்கு சரண்டராகி 2 சீட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறாரு. இவ்வளோதான். ஆக மட்டும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் தான் இந்த ட்ராமாலாம் நடக்குது. ஓகே சார். அடுத்து கடலூர்லேருந்து சுவாதிராஜ் கேட்குறாங்க, இன்னும் 30-40 ஆண்டுகள் இருக்க போவதாக தலாய் லாமா கூறுகிறாரே. அதுங்க, அவர் வந்து ஒரு பௌத்த மத தலைவர், அதை தவிர ஒரு திபெத்தியர்கள் என்ற ஒரு இவங்களுக்கு தலைவர், அதை தாண்டி ஒரு வகையில் அவரும் அரசியல் தலைவர் தான். ஏன்னா அவர் வந்து தனியாக வந்து அதாவது கவர்மெண்ட் இன் எக்ஸைல், திபெத்தில் இல்லாமல் இந்தியாவில் இருந்து கொண்டு திபெத்தை ஆளுவதாக ஒரு என்ன சொல்கிறது பேரலல் இணை அரசு அப்படிங்கிற மாதிரி தான் நடத்துகிறார். அப்போ அரசியல் தலைவர் தான். இந்த அரசியல் அவருக்கு 90 வயசு. அவருக்கு எங்கே போனாலும் இந்த அரசியல்னு வந்த உடனே என்ன பிரச்சனை வந்துடுது? வாரிசு பிரச்சனை. இது வந்து வைகோவாக இருந்தாலும் சரி, ராமதாஸ் அன்புமணியாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் அழகிரி இவரும் சரி,
இவ அதான் எப்படி எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் வந்துடுது. அவர் இப்போ புதுசாக வாரிசு ஒருத்தரை 90 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லி பண்ணாண்டாரு. சீனாக்காரன் என்ன சொல்கிறான், நீ எனக்கு கட்டுப்பட்டவன், நான் சொல்கிற ஆளை தான் நீ வாரிசாக வைக்கணும். அவன் சொல்கிற ஆளை வாரிசாக வச்சா இந்த திபெத்து தலையில்லாமல் இது பூரா வந்து சீனா பக்கம் போயிடும். இப்போ திபெத் வந்து நாங்கள் வந்து சீனாவிற்கு ஆட்பட்டவர்கள் இல்லைன்னு வர அது இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அது நேரு காலத்துலேருந்து அது பூரா கம்ப்ளீட்டாக அதை மாற்றி விட்ருவான் சீனாக்காரன். அதுக்காக அவன் சொல்கிறான். இந்தியா வந்து நாங்கள் இதில் தலையிட போவதில்லைன்னு இந்திய அரசு சொல்லுது. வழக்கமாக வந்து தலையிட போவதில்லை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எங்களை மீறி அவர் வந்து அவருக்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இதில் தான் அவர் என்ன பண்ணார், ஆணியே பிடுங்க வேணாம், வாரிசு இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் தானே வந்து சீனா கண்ட்ரோல் பண்ணுறதா, இவர் சொல்கிறத கேட்குறதா, அவர் சொல்கிறத கேட்குறதா, கேட்கக்கூடாதா, பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு 30-40 வருஷம் இருப்பேன்டார். அப்போ அந்த வாரிசுங்கிற பிரச்சனை வராது. இப்போ 90 வயசாகுது, 120 130 வயசுக்கு சரி. நம்மளும் இருந்து பார்த்து தலையிலாமாவை வந்து அவர் 130 140 வயசு ஆகும்போது நம்ம இருந்து நீங்களும் நானும் அதை பற்றி அவரை வாழ்த்தி ஒரு விவாதம் வச்சு போனோம். அப்போ பண்ணுவோம். ரைட். அடுத்ததாக தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ் கேட்கிறார், நடிகர் விஜயை முதல்வராக்க தாவேகா தீர்மானம், இது எப்படி இருக்கு? அவங்க தீர்மானம் போகிறதா, அதாவது அவர் வந்து வேற ஒன்றும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கேள்வி பதில் பகுதிக்கு முன்னால் வந்து நேரடி போது விஜய் வந்து எல்லார்கிட்டையும் கூட்டணின்னு ஒரு நம்ப வைப்பாரே தவிர கடைசியில் அவர் தனியாக தான் நிற்பார்னு நான் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் கட்சி ஆரம்பித்தது அதை நோக்கி தான் போகிறாரு. அவர் தான் முதல்வர்னு அவங்க முடிவு பண்ண முடியாது, தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். ஆனால் வந்து அது இன்னும் பாவம் அவங்களுக்கு புரியல. அவர் வந்து விஜய் வந்து இன்னும் அரசியலில் வந்து அவர் எல்கேஜியில் தான் இருக்கார். விஜய் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் முடிவு பண்ணதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. முதல்ல 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு அவர் ஆள் இருக்கான்னு தெரியல. இப்போவே அவரை பற்றி சில விவரங்கள்லாம் வருது. ஒரு இதெல்லாம் பார்த்தேன். அவர் வந்து சிறுபான்மையினர் வந்து அவர் சிறுபான்மை அதை பற்றி நமக்கு இல்லை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து ஜோசப் விஜய், அவரை சுற்றி வந்து டேவிட் செல்வன், மரியா வில்சன், சகாயம் IAS, இப்படி ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுன், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வரிசையாக அவரை சுற்றி வச்சிருக்காரு. இதனால் யார் கவலை பண்ணோன்னா நீங்கள் நானும் இல்லை, திமுக தான். சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு. ஏன்னா அங்கே தான் உதயநிதி வந்து நான் கிறிஸ்தவன், என் மனைவி கிறிஸ்தவர், அதனால் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லி ஸ்டாலின் பேசுகிறாரு. ஸோ இப்போ கிறிஸ்தவர்கள் வாக்கில் கை வைக்கிறதுக்கு விஜய் வந்துட்டார். அதனால் அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா வந்து நம்ம வந்து முதல்வர்னு. ஆனால் நிறையா அவர் வந்து எல்கேஜியில் தான் இருக்கார். அவர் இப்போ போட்டி போடுறதெல்லாம் அரசியலில் வந்து டாக்டர் பட்டம் வாங்கினவங்க கூட போட்டி போகிறாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நேற்று ஒரு இன்னும் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, பரந்தூரில் எதற்காக விமான நிலையம் வைக்க வேண்டும், மெரினாவில் வைக்கலாமே, அவ்வளவு இடம் இருக்கிறது. ஒரு அரசியலில் ஒரு பக்குவம் உள்ளவர். மெரினாங்கிறது கடற்கரையா, ஏதோ நிம்மதியாக ஜனங்க போய் ஏற்கனவே இருக்கிறதுல பார்த்தாலும் வரிசையாக சுழ்காடாக்கி விட்டாங்க. இருக்கிறது நான் கொஞ்சம் ஆமாம், நடுராத்திரியில் மெரினா பீச்சுக்கு போகிறவனுங்கெல்லாம் பயமாக இருக்குது. எந்தெந்த ஆவி வந்து எந்தெந்த தலைவர் வந்து சமாதிக்கு மேலே உட்காந்து காற்று வாங்கிட்டு இருப்பாரோன்னு சொல்லி பயப்படுறான். ராத்திரி 11 மணிக்கு மேலே போகிறதுக்கு அந்த பக்கம் கடற்கரை. பரந்தூரில் பதிலாக மெரினாவில் வந்து இடம் இருக்கே வைக்கலான்னு. அப்போ நான் கேட்குறேன், மெரினாவில் கடற்கரையில் வந்து விமான நிலையம் அமைஞ்சிட்டா அப்புறம் கடற்கரையை கொண்டு போய் பரந்தூரில் வைக்க முடியுமா? அதாவது விஜய்க்கு சமானமாக நம்மளால் பேச முடியாது. மக்கள் வந்து என்னை அதுக்கப்புறம் வந்து படுமுட்டாளாக நினைத்து விடுவார்கள். விஜயை என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவர் பிரச்சனை. மெரினாவில் விமான நிலையம் வைக்கலான்னா அப்போ கடற்கரையை பரந்தூருக்கு மாற்றிடலாமா, மாற்ற முடியுமா? நம்ம பொன்முடி ஐயா அவர்கள் விஜயவாடாவில் துறைமுகம்னு சொன்ன மாதிரி பரந்தூரில் கொண்டு போய் கடற்கரையை வைக்காம கடல் இருக்கிறது தான் வைக்க முடியும். பீச்சில் போய் எப்படியா விமான நிலையம் கட்டுறது இவ்வளோ பெரிய இடத்துல? இது விஜய் வந்து புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா? அதுக்கு காரணம் அவரை சுற்றி அரசியல்வாதிகளே இல்லை, அரசியல் தெரிந்தவர்களே இல்லை அவருக்கு ஆலோசனை கூற. ஏதோ ஒன்று பேசுகிறாரு வந்துடுது.
மெரினாவில் வந்து மெரினாவில் வந்து அதுக்கப்புறம் இந்த சமாதியெல்லாம் என்ன பண்ணுறது? நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரியார் வந்து 5 பேரில் ஒரு ஐக்கான்னு சொன்னீங்கல்ல, ஐக்கான அடையாளம். ஆமாம். பெரியார் வரிசையாக எல்லாரையும் பெரியார் திடலில் விமான நிலையம் வச்சுக்கலாமா? சொல்லுவாரா? மெரினாவில் வைக்கலான்னும் போது பெரியார் திடலில் வச்சா என்ன? மெரினாவில் கடற்கரை ஏற்கனவே சமீபத்தில் வந்து உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விமானங்களும் இந்த ஏர் இண்டியா, இண்டிகோ, ஸ்பைஸு எதை பார்த்தாலும் டெக்னிக்கல் ஸ்டாகுன்றான், போல இறங்கிடுச்சுன்றான், பாதியில் இறங்கிடுச்சுன்றான், உள்ளே போய் கதவு ஜன்னல் திறந்துக்குச்சுங்கிறான். நமக்கு விமானம்னாலே பயமாக இருக்குது. பழையபடி வந்து ரயிலில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது, இதில் விமானத்தில் போகிறதுக்கு மாட்டு வண்டி கீட்டு வண்டின்னு பழையபடி ஆரம்பிச்சிடலாமான்னு இருக்குது. இதில் இவர் வந்து விமான நிலையத்தை வந்து பரந்தூரில் வைக்காமல் மெரினாவில் வைக்கலான்னு பேசுகிறாரு. இவர் வந்து தமிழ்நாட்டில் முதல்வர். கடவுளே, தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிற சோதனை பத்தாதுன்னு இன்னும் என்னென்ன சோதனை இருக்கோ தமிழ்நாட்டை நினைத்து நாம் வந்து 2 நிமிஷம் மௌனம் இருக்க வேண்டியிருக்கு. மௌனம் மட்டும்தானா? மௌனமாக இருக்கிறது நமக்கு நல்லது. ரைட்டு. அடுத்து திருவண்ணாமலையிலிருந்து செல்லப்பாண்டியன் கேட்கிறார், இந்தியாவில் 2500 அரசியல் கட்சிகள் என்று தெரிந்ததும் கானா நாட்டு எம்பிக்கள் பெரிதாக சிரித்தார்களாமே. ஆமாம், எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன், அங்கே மொத்தமே 3-4 கட்சி தான். அந்த மாதிரி நிறையா நாடுகளில் ஒரு இல்லை 7-8 கட்சிகள் இருக்கும். இப்போ அமெரிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டு, ரிப்பப்ளிக் 2 தான் இருக்குது. புதுசாக அந்த எலான் மஸ்க் வந்து அமெரிக்கா கட்சின்னு அவருக்கும் ட்ரம்ப்பும் 2 பேரும் அப்படியே நகமும் சதையுமாக இருந்தார்கள். இப்போது ஏதோ சண்டை வந்துடுச்சு, பிரிஞ்சிட்டாங்க. அவருடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பூரா உள்ள சப்சிடி மானியம் பூரா அதை ரத்து பண்ணிவிட்டார். இவர் போட்டு தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி எலான் மஸ்கை பண்ணிட்டார். அவர் இவரை போட்டு தள்ளுறாரு, தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது இந்த மாதிரி அமெரிக்காவில் கூட ஒரு 4-5 கட்சி தான். அது மாதிரி ஒரு இதுலேயும் கட்சி. இந்தியாவில் மட்டும் 2500 கட்சி இருக்குதுன்னு பிரதமர் இப்போ கானா போனபோது பேசியிருக்கார். எங்கள் நாட்டில் ஜனநாயகத்தில் 2500 கட்சியா? எல்லா நாட்டிலையும் 2, 3, 4 ஒத்தப்படையில் இருக்குது. 2500 கட்சி. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 345 கட்சி வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையம் அடையாளப்படுத்தியிருக்கு. இவங்க இது வரைக்கும் வாழ்க்கையில் தேர்தலையே நிற்கலை. தேர்தலில் நிற்காத கட்சியெலாம் இந்த தடவை வந்து கட்சியோடைய அங்கீகாரத்தை நீக்கிறது. அதாவது கட்சியே லைசன்ஸே தேர்தலில் நிற்கும் அந்த அங்கீகாரம், அது சின்ன அங்கீகாரம் இல்லை, அது வேறு. இப்போ மதிமுக மாதிரி கட்சியெலாம் மினிமம் இவ்வளவு சீட்டு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தனி சின்னம் ஒதுக்கப்படாது, பொது சின்னத்தில் தான் நிற்கணும். அதை பற்றி பேசலை, கட்சியே கிடையாது. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து 7 பேர் சேர்ந்தால் ஒரு கட்சி பேர். 1, 2, 3, 4 பேர் நம்ம இருக்கோம். இன்னும் 3 பேர் வெளியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டிங்கன்னா ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிடலாம். நான் தான் தலைவர் வச்சுங்க. நீங்கள்? நானா? நான் பொதுச் செயலாளர்னா பொதுச் செயலாளர்னா இப்போ சிக்கல். பொதுச் செயலாளர்னா எல்லோரும் வந்து ராஜினாமா பண்ணணுங்கிறாரு. பொதுச் செயலாளர் வந்து தம்பிக்கு கம்ப்யூட்டர் அறிவு அதிகம், தம்பிக்கு ஞாபக மருதி அதிகம்னு சொல்லி பொதுச் செயலாளர் போஸ்ட்டை காப்பாற்றிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதாவது பரிதாபகரமான ஒரு இது வேணாம். நீங்கள் வந்து இதுவாகவே இருங்க. நீங்கள் இளைஞரணி தலைவராக இருங்க சார். இளைஞரணி செயலாளர் இல்லை நான் 10 ரூபா தலைவர் ஆகிடுவேன். என் கண்ட்ரோலில் தானே கட்சியே இருக்கு. நீங்கள் சும்மா தலைவர் தானே, நீங்கள் டம்மி. நான் டம்மி, நீங்கள் பொம்மை தலைவர். நீங்கள் ஏதோ நீங்கள் தான் எல்லாம் ஆட்சி நடத்துறீங்கன்னு நீங்கள் டம்மி பொம்மை. நான் தானே வந்து 10 ரூபா கலெக்ஷனு, என் கம்பெனி தானே வந்து எல்லாத்துக்கும் காரணம். அந்த இடம் நான் ஒரு கம்பெனி போட்டு அவங்க கரூரில் போட்டால் நம்ம வந்து வேறு ஒரு ஊரில் போட்டுக்கிறோம் நம்ம பக்கத்தில் இல்லையா? அது கருப்பூர் அப்படின்னா நீங்கள் கரூர்னு வச்சுக்கேன், இதை நான் கருப்பூர்னு வச்சுக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் கூட கருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ கருப்பூர் கம்பெனி அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டு நான் கண்ட்ரோல் ஆட்சியை உங்களையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி வச்சுப்போம். அப்படி வந்து பண்ணுவோம். அவங்க சிரிச்சிருக்காங்க. இதில் அந்த 345 கட்சி இப்போ வந்து ரத்து பண்ண போகிறாங்க. அதில் 24 கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. யாரு என்ன எந்த 24 தெரியல. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குது. 2500 கட்சி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு, அப்போ நம்ம பிரதமரை பார்த்து ரொம்ப மரியாதையாக இருந்துப்பாங்க. பட் இது 10 கட்சி 8 கட்சிக்குள்ளேயே நம்ம நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 2500 கட்சி வச்சு அவர் மோடியாக இருக்கட்டும், எந்த பிரதமராக இருக்கட்டும், இந்த பிரதமருக்கு நாட்டை ஆள்பவருக்கு எவ்வளவு மண்ட குடைச்சல் இருக்கும்னு அவங்க சிரித்தது நியாயம்தான். சார், அடுத்ததாக திருப்பூரில் இருந்து மகாதேவன் கேட்கிறார்,
பெண் போலீசாருக்கு இனி பந்தோபஸ்து டியூட்டி இல்லை என்று தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அறிவித்துள்ளாரே. ஒரு சாரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணார். அது கொஞ்சம் சர்ச்சையாயிடுச்சு. அவங்க பெண்களுக்கு இனிமேல் இந்த பந்தோபஸ்து டியூட்டி வெளியிலலாம் அது இல்லை, அவங்க போக வேண்டியது இல்லைன்னு. அது என்னன்னா எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, படித்த உடனே இங்கே அங்கங்கே போனால் திமுக கூட்டத்திலேயே போனால் பெண் காவலர் வந்து பின்னால் பிடிச்சி கிள்ளிடுறாங்க, இடுப்பில் பிடிச்சி கிள்ளிடுறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலேயே அது நடந்தது ஒரு 2 வருஷம் முன்னால். அப்போ அதனால் வந்து அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுருங்க, அது ஒரு முக்கியம் இல்லை. இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெண் போலீஸாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. யார்கிட்ட இருந்து? கட்சி, நம்ம கட்சின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கட்சி நிர்வாகிகள், நம்ம கட்சி சார்பானவர்கள், நம்ம கட்சி தொண்டர்கள்கிட்ட இருந்து பெண் போலீஸாரை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அவங்கள பந்தோபஸ்து டியூட்டி, ரெண்டாவது இதில் வந்து போலீஸ்காரர்களே வந்து டிஎஸ்பி வந்து எஸ்ஐ கிட்ட வந்து பாலியல் வன்முறை, டிஜிபி வந்து கீழே இருக்கிற எஸ்பிபி தான், அது ஏற்கனவே ஒரு வழக்கே வந்து முடிஞ்சுது. இப்படி இந்த பெண் போலீஸாரை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. மக்களை விட்டுருங்க, பொதுமக்களில் பெண்களை பாதுகாக்கிறது, சிறுமிகளை பாதுகாக்கிறது அதெல்லாம் விடுங்க. அது தானாக ஏதாவது நடக்கும், குற்றங்கள் நடக்க தான் நடக்கும், அது பார்த்துக்கலாம், விட்டுருங்க. பட் பெண் போலீஸாரை பாதுகாக்கணும்னா இனிமேல் பந்தோபஸ்து வேணான்னு. அதுக்கப்புறம் மறுநாளைக்கு டிஜிபி அவர்கள் வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி, இல்லை அது வந்து அந்த பெண் போலீஸாரை பந்தோபஸ்திலிருந்து விலக்கி போக்சோ வழக்குகளில் வந்து சிறுமிகள் பாதிக்கப்படக்கூடிய வழக்குகளில் வந்து அவர்களை வந்து ஈடுபடுத்தி அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சமாளிச்சிருக்காரு. இருந்தாலும் நமக்கு தெரியுது, பந்தோபஸ்து கூட்டத்தில் பெண் போலீஸார் போனால் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது காவல்துறை உச்சத்தில் புரிஞ்சிருக்கு. அதாவது சரியான முடிவான்னு பதில் சொல்கிறத விட இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இந்த ஆட்சியில் யதார்த்தமான முடிவு. சார், அடுத்ததாக தர்மபுரியிலிருந்து சர்க்குண பாண்டியன் கேட்கிறார், தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களும் அமைதியுடன் இருக்க முக்கிய காரணம் காவல்துறை தான் என்கிறாரே முதல்வர். அடுத்தடுத்து காவல்துறை கொஸ்டினாக வருது. ஒரே வரியில் சொல்லுவோம். இந்த வருஷ காமெடியன் வந்து பரிசு ஆஸ்கரில் வந்து நம்ம முதல்வருக்கு தான் வரும். இந்த காமெடிக்கு ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஆஸ்கரில் வந்து இது வரைக்கும் சினிமாவை தான் ஆஸ்கருக்கு அனுப்புவாங்க. அதில் சிறப்பான நடிகர், சிறப்பான இயக்குனர், அது மாதிரி துணை நடிகர், நடிகை, எல்லா டெக்னீஷியன் எல்லாம் வரும். ஆனால் அரசியலில் இருந்து கொண்டு சினிமாவை மிஞ்சிய ஒரு காமெடி வசனம் சொல்லி மக்களை வந்து கிச்சு மூட்டியதற்காக வழக்கத்திற்கு மாறாக யதார்த்தத்தை மீறி இந்த வருட சிறப்பான காமெடியன் ஆஸ்கர் விருதை ஐயா தமிழக முதல்வர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் ஆஸ்கர் நிர்வாகிகளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட ஜோக் என்னங்க இருக்குது? தமிழ்நாடு அமைதியாக இருக்கான், அவன் எங்கேயோ வி சத்திரப்பட்டின்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்து போலீஸ்காரனை கட்டி போட்டுட்டு அடித்து உழைச்சிட்டு போகிறான். இங்கே பார்த்தா வந்து இப்போ நேற்று ஒரு போலீஸ்காரருடைய எங்கேயோ ஒரு ஊரில் போலீஸ்காரோடைய மனைவி போலீஸ்காரரை தாக்கி அவர் பொண்டாட்டியோட நகை, அவர் வந்து கியூ பிரான்ச்சு ஏதோ ஒரு தலைமை காவலர், அவரோட பொண்டாட்டி, அவரால் அவர் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாது. நான் வந்து அவரை குறை சொல்லலை, சட்ட ஒழுங்கு நிலைமை அப்படி இருக்குது. ஒரு தலைமை காவலர் ஏட்டு அவரை தாக்கி அவர் எங்கேயோ சாப்பிட வந்திருக்காரு, அவர் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வந்து தாலி கயிறு அது இதெல்லாம் பிடிங்கிட்டு போகிறான் ரவுடிகள். ஒரு ஏட்டாலேயே இதை வந்து சமாளிக்க முடியலன்னா அது நம்ம தவறாக சொல்லலை, எல்லாரும் மனிதர்கள் தான். ஏட்டுன்றதுனால வந்து அவர் பெரிய பாகுபலின்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அது போலீஸ் மீது இருக்கும் பயம் கூட போய்விட்டது. காவல்துறைக்காரன் குடும்பத்திலேயோ காவல்துறை மேலே கை வைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு பயம் வரணும். அந்த பயம் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் போயிடுச்சு. அந்த வகையில் இந்த ஆஸ்கர் விருது நம்ம வந்து அவருக்கு கட்டாயம் சொல்லணும். அடுத்ததாக பல்லடத்திலிருந்து சேரலாதன் கேட்கிறார், அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் வழங்கப்பட்ட 75 லட்சம் ரூபாயில் லஞ்ச பங்கு கேட்டு தருமபுரி வடக்கு வெள்ளாளப்பட்டி ஊராட்சி திமுகவினர் போஸ்டரை ஒட்டியுள்ளனரே. இதை விட ஒரு கட்சி ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் எப்படிங்க செலவு பண்ண முடியும், இருக்க முடியும்? ஏங்க சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து திமுக ஊழல் கட்சி, திமுக வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதை விட வெளிப்படையான ஆட்சி நடத்தணும்னு எதிர்கட்சியெலாம் சொல்லுதா இல்லையா? வெளிப்படைனா டிரான்ஸ்பரண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வெளிப்படையான ஆட்சி,
பாருங்கள் அந்த வெள்ளாளப்பட்டியில் தருமபுரி வடக்கில் 75 லட்ச ரூபா அந்த அண்ணாமலை நலச்சிட்டத்தில் வருது. அதில் அந்த ஊராட்சி தலைவர் திமுக, அவர் 5 லட்ச ரூபா அவர் சாப்பிட்டாராம். அந்த ஊராட்சியில் இந்த கவுன்சிலர் உறுப்பினர்லாம் இருக்காங்க, அவன்லாம் என்ன கேட்குறான், ஏப்பா நீ 5 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டல, அது எங்களுக்கு ஏதோ ஆளுக்கு 50,000 ரூபா கொடுக்கலாம்ல, கொடுக்காம ஏமாற்றிருக்கார் அவர். யார் அந்த ஊராட்சி திமுக தலைவர். அப்போ கீழே உள்ள திமுக உறுப்பினர்கள் என்ன கேட்குறான், எங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல. இதை வந்து அவன் வந்து பாருங்கள் எவ்வளோ வெளிப்படையான நேர்மையான ஆட்சின்னு. ரகசியமாக போய் அவன் வீட்டில் போய் கேட்கல, போஸ்ட் அடித்து ஓட்டிட்டான். ஸோ அந்த 5 லட்ச ரூபா 75 லட்ச ரூபா ஒதுக்கீட்டில் 5 லட்ச ரூபா அவன் சாப்பிட்டாங்கிறதும் மக்களுக்கு தெரிவிச்சுட்டாங்க. அதில் இவங்களுக்கு எதுவும் கொடுக்கலைங்கிறதையும் தெரிவிச்சுட்டாங்க. ரெண்டாவது பொதுமக்கள்கிட்ட நியாயம் கேட்குறாங்க, கட்சி தலைமையிட்ட கேட்கல. அதில் கட்சி தலைமையும் சேர்த்து கேட்டதாக வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சொல்லிவிட்டு அதில் இன்னொரு கண்டிஷனும் போட்டுருக்காங்க. அந்த போஸ்டர் பார்த்தேன். ஃபர்தராக இனிமேல் இது மட்டும் இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் வேறு திட்டங்களில் ஏற்கனவே நீ வாங்கினதும் இனிமேல் வாங்க போகிற லஞ்சத்துக்கும் எங்களுக்கு சரியாக பங்கு பிரித்து கொடுக்கணும், இதில் தலைமை தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அங்கே பாருங்க, அதான் கிளைமேக்ஸே அதான். அவன் தரமாட்டேன்றான். கட்சியின் தலைமை அறிவாலயம் தலையிட்டு எங்களுக்கு எங்களுடைய பங்கை வாங்கி கொடுக்கணும். இதை விட ஒரு நேர்மையான ஒரு வெளிப்படையான ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா? நீங்கள் வந்து இந்த கட்சியை வந்து திமுகவை வந்து ஊழல் கட்சிங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, என்னெல்லாமோ பேசுகிறீங்க. ஆனால் இதை விட ஒரு வெளிப்படையான கட்சி வேறு தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த தொண்டர்கள் அந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, அந்த தொண்டர்களும் சரி, எவ்வளவு வெளிப்படையாக இருக்கிறார்கள் பாருங்கள். இதை விட வெளிப்படையாக இருக்க முடியாது. ஆமாம். ஆனால் என்ன, உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தன் ஏமாத்துறாங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ. அடுத்த நெல்லையிலிருந்து பழனிக்குமார் கேட்கிறார், விஜயை நம்பி போகும் இளைஞர்களின் எதிர்காலம் வீணாகும் என்கிறாரே முன்னாள் திமுக அமைச்சர் பழனியப்பன். இளைஞர்கள் லைஃப் பழனியப்பன் இந்த உயர்கல்வித்துறை இல்லையானமோ இருந்தார் திமுக இருக்கும்போது. 2006-11 உயர்கல்வித்துறையில் இருந்தார் நினைக்கிறேன். அவர் தான் நினைக்கிறேன் அந்த பழனியப்பன். விஜயை நம்பி போபவர்களுக்கு எதிர்காலம் வீணாக போகும். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. கடந்த காலமும் நிகழ்காலமும் திமுகவை நம்பி வீணாக போச்சு. அப்போ இனிமேல் எதிர்காலம் வந்து விஜயை நம்பி வீணாக போகும். அதாவது அவர் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டார், ஐயா நிகழ்காலம் தான் வீணாக போச்சு திமுகவை நம்பி, கடந்த காலம் திமுக அதிமுக ரெண்டையும் மாறி மாறி நம்பி வீணாக போச்சு தமிழ்நாடு. இப்போ எதிர்காலத்தை விஜயை நம்பி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. அதான் சொல்கிறது, தொடர்ந்து நீங்கள் ஒரே இடத்தில் ஏமாறுங்கள். புதுசான கிளைகள் எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, அங்கெல்லாம் போய் ஏமாறாதீங்க. எதிர்காலத்தை ஏமாந்து விட்டுறாதீங்க. எப்படி கடந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலும் திமுகவையும் திராவிடத்தையும் நம்பி ஏமாந்தீர்களோ, எதிர்காலத்தையும் நீங்கள் அதே மாதிரி வந்து ஏமாந்து போங்கள். புதிதாக வருபவர்களிடம் தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. அடுத்ததாக தஞ்சையிலிருந்து வேலப்பன் கேட்கிறார், பகுத்தறிவின் உச்சகட்டம் என்று எதை சொல்லலாம்? நிறைய இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் எபிசோடு ஃபுல்லாக சொல்லலாம். ஆனால் வந்து கரெக்டாக சொல்லணுன்னா சமீபத்தில் 2 விஷயம். ஒன்று, ஒரு டாஸ்மாக் கடை தொடங்கும் போது ஐயர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணி டாஸ்மாக் வந்து அப்படியே வளம் பொங்க வேண்டும், மக்கள் அதிகமாக வந்து குடித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் மட்டையாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலேயே பூஜை பண்ணாங்க. வீடியோவில் வந்திருக்கு. இது பகுத்தறிவின் உச்சமா இல்லையா? டாஸ்மாகில் குடித்து குடல் வந்து செத்து போகிறதுக்கு அதுக்கு வந்து ஐயரை கூப்பிட்டு பூஜை பண்ணி இதில் இவங்கள பாராட்டுறதா வந்து காசை வாங்கிட்டு வந்து அங்கே பூஜை பண்ணாங்களே, டாஸ்மாகில் உட்காந்து ஒரு புனிதமான பூஜை பண்ணுறோன்னு தெரியாத அந்த வந்து ஐயர்களை வந்து இவர்களை பாராட்டுவதுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். செருப்பை வெளியிலேயே அவுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ரூமில். சரி, பாராட்டுவதுன்னா என்னன்னு தெரியும். நான் சொல்கிற பாராட்டு யாரை பாராட்டுவது, இதுதான் பகுத்தறிவின் உச்சகட்டம். இதில் வந்து நம்ம கிச்சன் கேபினெட்டில் வந்து சமீபத்தில் 108 ஒரு குறிப்பிட்ட வகுப்பு உயர் சாதியை சேர்ந்த பெண்மணிகளை உட்கார வைத்து சுமங்கலி பூஜை அதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வருது. என்ன வெளியில் வந்து அப்படி அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அவர்களுடைய சுய விருப்பம், நம்ம அதில் தலையிட விரும்பலை. ஆனால் நீங்களே தான் உங்கள் வீட்டிலேருந்து தான் சனாதன எதிர்ப்பு சனாதன ஒழிப்புன்னு பேசுவோம். அப்புறம் யார் சனாதன ஒழிப்புன்னு மேடையில் பேசினாரோ அவரே வந்து 3 வைணவ பெரியவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு காலை கழுவி அந்த தண்ணியை குடித்து
ஐயா அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவர்களோ சனாதனத்தில் அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ அதீத நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ கூட செய்யாத சில விஷயங்களை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் வெளியில் வந்து வேஷம் போடுறாங்க. இது பகுத்தறிவின் உச்சகட்டம். அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. டாஸ்மாகில் வந்து பூஜை பண்ணுறதுன்றதை விடவா வந்து ஒரு ஒரு பகுத்தறிவின் உச்சகட்டம் இருக்க முடியும்? இதுதான் வந்து பகுத்தறிவின் உச்சகட்டம். ஆமாம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் காதோடு ஒரு கம்பெனி நம்ம சொன்னோம், முக்கியமான கம்பெனி ஒன்று, இந்த 10 ரூபா கம்பெனி. ஆமாம். அந்த 10 ரூபா கம்பெனி வந்து அப்போ வந்து சமீபத்தில் வந்து அவர் தான் இப்போ எல்லாமே ஆளினால் அழகுராஜா அவர் தான். அதாவது உண்மையை சொல்லப்போனால் டிஃபேக்டோ முதல்வர் அவர் தான். ஏன்னா துணை முதல்வர் இருக்கிறார். துணை முதல்வருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நான் அரசியல் ரீதியாக சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க. சரி. அவர் தினம் வந்து ராத்திரி படுக்கிறதுக்கு 2 மணி 3 மணி ஆகிடுது. அந்த அளவுக்கு அவர் மக்கள் பணியில் ஈடுபடுறாரு, பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். அதனால் வந்து அவர் மத்தியானத்தில் தான் எந்திரிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் மனிதன் தானே, மனிதன் உடலுக்கு ஓய்வு தேவையில்லை. அதை நம்ம அதை பற்றி பேசலை. ஆனால் வந்து இப்பொழுது டிஃபேக்டோ முதல்வர் என்பவர் நம்ம அவர் தான், கம்பெனிக்காரர் தான். அவர் வந்து 4 தொகுதி அவர்கிட்ட வந்து முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்துங்க, எங்கள் கரூர் அதை சுற்றி அது கொங்கு பகுதியில் கரூர் அப்படி மாவட்டம்னு சொன்னாலே 4 தொகுதி வருது. அரவங்குறிச்சி ரிஷியா 4 தொகுதி, கரூர் 4 தொகுதி வரும். இந்த 4 தொகுதியிலையும் இப்போவே என்ன பண்ணுறாரா, எல்லா அந்த கவுன்சிலரு உள்ளாட்சி உறுப்பினர்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு 3 ஏக்கர் நிலம். எவ்வளோ? 3 ஏக்கர் நிலம். அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பகுதியில் திமுக ஜெயித்தால் இல்லை வாக்குகள் அதிகமாக பெற்றால் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போனஸ். 3 ஏக்கர்னால ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. இப்படி 4 மாவட்டத்திலும், ஏன்னா கொங்கு வந்து பொதுவாக வந்து அந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு வந்து வீக்கான கட்சி. அதிமுக ஓரளவுக்கு அங்கே கொங்குல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எப்படியாவது வந்து கொங்கை இந்த தடவை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 3 ஏக்கர் நிலம் வந்து எழுதி வச்சுட்டு 10 லட்சம் ரூபாய் இலவச இதுவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் நம்ம நிறைய வருமானம் வரணுமே. நீங்கள் உடனே கேட்பீங்க, ஏற்கனவே சம்பாதிச்சதெல்லாம் என்ன பண்ணுறது? அதெல்லாம் விடுங்க. அடுத்த 1 வருஷம் 8-10 மாதம் அதுக்குள்ளே நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்ல. அவர் பேர்லேயே 10 ரூபா வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 8 அமைச்சர்களை, ஏதோ நீங்கள் முதல்வர் தான் 8 அமைச்சர்களை கூப்பிட்டு பேசினார் நினைப்பீங்க. இல்லை, அவர் சொல்லி இவர் நம்ம கம்பெனிக்காரரு ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு, ஐயா உங்கள் 8 மாவட்டத்துலனா குவாரிகள் நடக்கின்றன, இந்த குவாரிகள்லாம் இப்போலேருந்து ஒரு டன்னுக்கு 100 ரூபா தலைமைனா கட்சி தலைமைக்கு, கட்சிக்காக தேர்தல் செலவுக்காக ஒரு டன்னுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு அந்த 8 மாவட்டங்கள் பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா 25,000 டன்லேருந்து 30,000 டன் வரைக்கும் வருதான். இன்ட்டு 100 ரூபா. அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கோடி, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கோடி நீங்கள் கணக்கு பண்ணிங்க. 25,000 டன் வச்சுங்க, இல்லை 30,000 டன் வச்சுங்க, 3 லட்சம் 30 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்போது 30 நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 9 எவ்வளோ 30 லட்சம் 30னா ஒரு 10 கோடி வச்சுங்க, தோராயமாக சொல்கிறேன் 10 கோடி. இது ஒரு, அதாவது இது மட்டும்தான் வருமானம்னு இல்லை, இதுவும் ஒரு வருமானம். இப்படி வந்து நமக்கு வந்து இந்த 8 மாவட்டங்களில் செலவு பண்ணால் அது அப்படியே அந்தந்த மாவட்டங்களில் வந்து தேர்தல் செலவு வச்சுக்கலாம். 100 ரூபா பர் டன். இதில் பெரிய தமாஷை என்னென்னா, ஏற்கனவே அங்கே குவாரிகள்லாம் வந்து ஒரு நாளைக்கு நான் 100 டன் தான் எடுக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு 1000 டன் எடுக்கிறான். அதுக்கு தனியாக லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது வந்து அது போக எப்படி வந்து டாஸ்மாகில் ஒரு 10 ரூபாங்கிற எக்ஸ்ட்ரா வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஜிஎஸ்டிக்கும் மேலே சூப்பர் ஜிஎஸ்டியோ அதே மாதிரி ஒரு சூப்பர் ஜிஎஸ்டியாக 100 ரூபா பர் டன்னுக்குன்னு போட்டு இந்த 8 மாவட்டத்துக்கும் அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு உங்கள் மாவட்டத்தில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்தோன்னே இந்த குவாரிகள் சங்கம் இருக்காங்க பாருங்க, அவன் ஏற்கனவே வந்து நான் 100 டன்னுக்கு பதில் 1000 டன்னு அவன் தப்பு பண்ணுறான். எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலானவர்கள் தப்பு பண்ணுறாங்க குவாரி ஓனர்கள்.
அவன் என்ன சொல்கிறான், இது ஒரு ஒரு டன்னுக்கு ஏற்கனவே எவ்வளோ கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து செக் போஸ்ட்டை தாண்டி போகும்போது அதுக்கு தனியாக கொடுக்குறோம், லாரிக்காரன் நார்மலாக இருந்தால் வந்து லீகலாக இருந்தால் ஒரு ரேட்டு லாரி வாடகை, இல்லீகலாக வேறு மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு 4-5 பங்கு வாடகை, இப்படி எல்லா பக்கமும் செலவு பண்ணி இன்னொரு 100 ரூபா பர் டன்னுக்குன்னு சொன்னால் நான் எங்கே போகிறது அப்படின்னு இந்த குவாரிகள் சங்கத்தினர் கூப்பிட்டு நம்ம கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம், நாங்கள் எங்களுக்கு நிறையா கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்லி இதை சொல்ல முடியாது, வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போராட்டம் பண்ணுவோம் இப்படின்னு பேசியிருக்காங்க. ஆக என்னமோ எங்கள் ஆள் வந்து அவர் வந்து தீரர் தியாகி இருக்காரு, அவர் வந்து இப்போது அமைச்சராக இல்லை, அவர் வந்து அமைதியாயிட்டார், அவர் ஒதுங்கிட்டார், அப்படிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் தான் இப்போ வந்து ஆட்சியை நடத்துகிறார். அவர் தான் எல்லா விதமான ஆலோசனைகள் எப்படி வசூல் பண்ணணும் எல்லா அமைச்சர்களுக்கும் அவர் வழிகாட்டியாக இருக்கார். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக 2026 இதே கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதல்வர் வேற மாறிடும், இளவல் தான் வந்து, ஏன்னா இளவல் வந்து இளவல் மறுபடியும் வந்துட்டார், அடுத்தது வந்துட்டார், 4வது தலைமுறை உள்ளே வந்துடுச்சு. அதனால் வந்து அவர் முதல்வர், யார், சின்னவர் முதல்வர், சரி, மன்னவருக்கு ஓய்வு, இப்போ துணை முதல்வர் 10 ரூபா, 10 ரூபாக்காரர், கம்பெனிக்காரர் தான், அவருடைய ஆலோசனையில் தானே வசூல் நடக்குது. எல்லா விதமான மணல் குவாரிலையும் அவர் தான் தலையிடுறாரு, டாஸ்மாகில் அவர் தான் வந்து ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய சாணக்கியராக இருக்கிறார் அவர், உண்மையிலேயே வந்து அரசியல் சாணக்கியராக இருக்கிறார். 2016 வந்து மாஃபியா தலைவர் என்று ஸ்டாலினால் அன்புடன் அழைக்கப்பட்டவர், அவர் அதிமுகவில் இருக்கும் பொழுது. இப்பொழுது வந்து அவர் தீரர் தியாகி மட்டும் இல்லாமல் அரசியல் சாணக்கியர். அப்போது அவருக்கு வந்து சின்னவரை முதல்வராக்கி விட்டு இவரை துணை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இதில் இருக்காங்க. இதில் தான் வந்து இந்த பொதுச் செயலாளர் இந்த பெருசுகள்லாம் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கழட்டி விடணுன்றதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஸோ நீங்கள் அடுத்த முதல்வர் வேறு, அடுத்த துணை முதல்வர் வேறு, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு தெரியல. இந்த கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் சின்னவர் முதல்வர், தீரர் தியாகி வந்து துணை முதல்வர். இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், காதோடு அருமையாக இருந்தது. நேர்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.